தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவர் அஸ்ட்ரோ அனபூர்ணி செந்தில்குமார் மேடம் திருச்சி அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடி வரவேற்புரை வழங்குவார்கள். மேடம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் ஸ்ரீ கணபதியே கைதொழுதாக்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கல்வினி இல்லாத உடலும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையா நிதியமும் போனாத கொழுமொரு துன்பமில்லாத வாழ்வில் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி ஸ்ரீ அபிராமியே எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன், அடியன் சடலம் விழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன். ஓம் ஸ்ரீ செந்தில் வேலவனே. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட ரகசியங்கள் என்னும் நிகழ்ச்சியில் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஐயா திண்டுக்கல் ஹரிகரன் ஜோதிட சாம்ராட் அவர்களை வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சியினை நேரலையாகவும் யூடியூப் மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் தமிழ் ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்க நம்மளுடைய ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை ஐயா தொடங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அப்படிங்கும்போது சேலம்னா மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாமக்கல் அப்படின்னா முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ராசிபுரம்னா நெய் இது மாதிரியானது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திண்டுக்கல்னா பூட்டு. அப்படிங்கும்போது என்னன்னா பூட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் திண்டுக்கல் பூட்டுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல ஜோதிட துறையில மற்றவர்களோட வாயை அடைக்கிறது மட்டும் கிடையாது, ஜோதிட துறையில மிக சிறப்பான முறையில அனைத்து நுணுக்கலைகளும் அறிந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குண்டான சூட்சமங்களையும் மற்றவர்கள் தான் கற்ற கல்வி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம அவர்களை வழி நடத்தக்கூடிய சிறந்த ஆசான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திண்டுக்கல் ஹரிஹரன் சார் தான். அவர் மிக சிறப்பான ஒரு நல்ல மனிதநேயமிக்க ஒரு மனிதர், மனிதர் அப்படிங்கறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தந்தையாக இருந்து எங்களை போன்ற வளரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஊக்கப்படுத்தி ஆர்வத்தையும் உருவாக்கி உங்களால முடியும், நீங்க வாங்கம்மா நல்லா செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சப்போர்ட்டா எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலத்துல கொஞ்சம் ஒரு படிக்கட்டு ஏறினோம்னா கால வரி விடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடி ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஐயா அவர்கள் பெண்கள் மிகவும் சிறப்பான முறையில நல்லா வளரணும், அது ஜோதிட துறையில இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்லா இன்னும் நல்லா சிறப்பா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குற ஐயா அவர்களை நமது இன்றைய ஜோதிட ரகசியங்களுடைய நிகழ்ச்சியில வரவேற்பதுல தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு பெருமை கொள்கிறது. ஐயா, இது உங்களுக்கான நேரம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அது கர்ம வினைகள் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. ஒருவருடைய கர்மானாலதான் ஒரு பிறப்புங்கிறதே இருக்குது. அந்த கர்ம வினைகளை நம்ம எப்படி களையலாம், அதனால வரக்கூடிய இன்னல்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஐயா இன்னைக்கு நமக்கு சொல்லுவாங்க. ஐயா நீங்க ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஐயா மியூட் எடுத்துருங்க. மியூட். கணபதி கேக்குதா? கேக்குதுங்க. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. தேசிய மகளிர் கூட்டமைப்பு ஜோதிடர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாம இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல் ஆசிகளுடன் கூடிய வாழ்த்துக்கள். பொதுவாகவே நம்ம ஜாதகம் எடுத்தா இன்னைக்கு பலவிதமான ஒரு கல்வி முறைகள் பூத்திட்டாங்க ஜாதகத்துல. என்னை பொறுத்தவரையும் கேட்டா இந்த அளவு நம்ம மெனக்கிடணுமா அப்படிங்கறத என்னுடைய ஒரு எண்ணம். இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை.
ஜாதகம் ரொம்ப ஈஸியான விஷயம். ஜாதகம் சொல்வது ரொம்ப ஈஸியானது. அதுக்கு மனம் வந்து நாம் செயல்படணும். அதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எடுத்துக்கிட்டா பார்க்க போறோம் 1, 5, 9. இந்த 3 தன்மைகளை வச்சு நம்ம ராசிகட்டத்தை வச்சே சொல்லிடலாம். நவாம்சத்துக்கு கூட போகணும். நவாம்சத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நட்சத்திர பாதாச்சாரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இந்த கிரகத்தோட எந்த நட்சத்திர பாதாச்சாரம் தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்து நவாம்சத்துக்கு போகணும். இங்க நாம் வந்து 1, 5, 9 இந்த 3 தன்மைகள்ல வந்து நாம முற்பிறவியில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு தெரியணும்னா, 5ஆம் இடத்தை நம்ம லக்னமா வச்சு நீங்க பாருங்க. உங்க ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். 5ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கோங்க. 5ஆம் இடத்தை லக்னமா போட்டுக்கிட்டு மேடம் சிவாஜி அப்படிங்கிறவங்க கணேசன் சார், நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். எல்லாரும் மியூட் போட்டு விடுங்க மேடம். எல்லாரும் மியூட் போடுங்க. சார் தவிர எல்லாரும் மியூட் போடுங்க. ஓகே ஓகே. வணக்கம் மேடம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். ஓகே. இப்போ 5ஆம் இடத்தை வந்து நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றோம். அத முன் ஜென்மத்தில் நாம் செய்த வினைகளே சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தை நீங்க லக்னமா போட்டுக்கிட்டு நீங்க போன ஜென்மத்தை என்னென்ன செஞ்சீங்கிறத பூரா நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. நீங்க அப்ப நம்ம இந்த ஜென்மத்தை இப்ப எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் ஒருவருக்கு 5ஆம் பாவம் குரு சுக்கிரனின் வீடாக வருகிறதோ அவர்கள் முன் ஜென்மத்தில் பிராமணர்களாக பிறந்திருப்பார்கள். யார் ஒருவருக்கு சூரியனும் செவ்வாய் ராசிகள் 5ஆம் வீடாக வருகிறதோ, இப்போ உள்ள ஜாதகத்தை சொல்றேன், அவங்க முற்பிறவில சத்திரியர்களாக இருந்திருப்பார்கள். யார் ஒருவர் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் 5ஆம் வீடாக வருகிறதோ அவர்கள் வைசியராக இருந்திருப்பார்கள். சனின்னா சூத்திரர்கள் எடுத்துக்கலாம். இந்த சூத்திரங்கள் வந்து ஜாதி அடிப்படையில அரசியலாக கொண்டு போயிட்டாங்க. அதை இப்ப அதை பத்தி விளாசம் வேண்டாம். இப்போ இதுல இருந்து நம்ம ப்ரமோட் ஆயிருக்கோமா டி ப்ரமோட் ஆயிருக்கோம்னா முதல்ல நம்மள நம்ம பார்த்துக்கணும். அப்ப டி ப்ரமோட் ஆயிருக்கோம்னா ஏன் டி ப்ரமோட் ஆகணும், என்ன தப்பு நாம் பண்ணிட்டு வந்தோம், இதை வந்து முதல்ல வந்து உணரணும். இதை உணர்ந்துகிட்டாலே அந்த பாதையில நீங்க சென்று நிச்சயமாக எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும். ஜோதிடங்கிறது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீக நாட்டத்தோடு இருந்து நீங்க அந்த கலையை நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக வெற்றிங்கிறது நிச்சயம். அதில் மாறுபட்ட கருத்து எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகம் எடுத்தோடனே இந்த ஜாதகம் தேருமா தேராதாங்கிறதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் இருக்கு. சிம்பிள் பாயிண்ட். நான் எங்க பராசர குழுவெல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. சந்திரன் ஏறிய நட்சத்திரத்திற்கு லக்னம் ஏறிய நட்சத்திரம் பாதகத்தாரையா வந்தா அந்த ஜாதகம் நீங்க தேர்த்தவே முடியாது. அவங்க போராட்டம் தான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நீங்க எந்த ஜாதகம் வேணாலும் நீங்க பரிசோதிச்சு பார்க்கலாம். சந்திரன் ஏறிய நட்சத்திரத்திலிருந்து லக்னம் ஏறிய நட்சத்திரம் பாதகத்தாரையாக வரக்கூடாது. சாதகத்தாரையா வந்தா ரொம்ப நல்லது. இது ஒண்ணு ஒரு பக்கம். இப்போ அந்த பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கடைசியில பார்க்கலாம். அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் வந்துருங்க. இப்போ பொதுவாகவே இந்த கர்மானுங்கிறது என்ன, நிறைய சொன்னா கர்மானே ஒண்ணு கிடையாது. இன்னொருத்தர் கர்மா பத்தி பேசுறாங்க, என்ன பேசுறோன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரீரத்துக்கு தான் அழிவு உண்டு, ஆன்மாக்கு அழிவு கிடையாது. இந்த ஆன்மா வந்து முற்பிறவியில் செய்த கர்மாவை சுமந்து கொண்டுதான் இந்த பிறவியில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு உடலுக்குள்ள நுழையும். அப்ப அப்படி நுழையக்கூடியது அந்த முன்ஜென்ம கர்ம வினையின் தாக்கத்தை வந்து இந்த ஜென்மத்தை தீர்த்து தான் ஆகணும். இந்த கிருட புராணங்கள்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு இருந்தாலும் அடுத்த எண்பது பூமியாத்தான் பிறப்பான். நாம இது விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை செய்யறோம். ஆனா சாஸ்திர ரீதியாக அது வந்து சற்று தவறுன்னு தான் சொல்லப்படுது. நம்ம உடம்பு இந்த சரீரம் வந்து இறைவனால் நமக்கு அருளப்பட்டது. இது யாருக்கும் தானம் கொடுக்க நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்னன்னு சொல்லி எதுவுமே இல்லை. நான் எனதுங்கிற வார்த்தையே நம்ம வார்த்தையில வரக்கூடாது. அது எல்லா தானங்களும் அப்படித்தான் போகும். இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட தானங்களை சொல்றேன் நான். சரி, இது எல்லாம் நம்ம வந்து எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 5ஆம் பாவத்தை நீங்க லக்னமா எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துக்கு என்ன செஞ்சேன்னு தெரியாது. இப்ப உதாரணமா ஒருத்தர் மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம் வரும். அந்த சிம்ம லக்னமா எடுத்துட்டு பண்ணா பூர்வ புண்ணியத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னா, சிம்மத்துக்கு 5ஆம் இடம் குரு வீடு வரும், 9ஆம் இடம் செவ்வாயோட வீடு வரும்.
அப்போ வந்து என்ன, அந்த செவ்வாய் தந்தை ஸ்தானம், அவர் தாயார் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், தந்தை ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு எதிராக நிச்சயமா நடந்திருப்பாங்க. பூர்வ, அதாவது உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் சிம்மத்தோட வீடா இருந்தால் அந்த இதுக்கு வந்து 4ஆம் இடமும் செவ்வாய் வீடு, 9ஆம் இடம் செவ்வாய் வீடு. 9 எல்லாருக்கும் பாதகஸ்தானம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவங்க தாய் தந்தையருக்கு ஏற்கனவே போனது சரியான பாதகத்தை செய்திருப்பார்கள். இந்த ஜென்மத்தில் தாய் தந்தையராக அவர்கள் தூஷிக்கப்படுவார்கள். இது மாறவே மாறாது. சில ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் தான் இதுல நிறையவே இருக்குது. இதை நம்ம கவனிக்கணும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, அந்த சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, அந்த குரு தான் 8ஆம் அதிபதியாக வருகிறார். அப்ப இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் கண்டிப்பாக இருக்கும். 5 கூடவனே 8ஆக வந்தால் பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். இதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு உண்டு. கும்பத்துக்கு 5 கூடவனே 8ஆம் அதிபதியாக வருவாங்க. இதை ஒரு சப்ஜெக்ட் எல்லாருமே நாளைக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்து முதல்ல எந்த நிலைமையில் நாம் போன ஜென்மத்தை இருந்தோம், என்னென்ன செய்தோம், என்ன தொழில் செய்தோம், இதை எல்லாத்தையுமே நீங்க வந்து கணக்கு போட்டு பாருங்க. அப்பதான் நாம இது என்னென்ன தப்பு நாம் செஞ்சிருக்கோம், அந்த தப்பு இந்த ஜென்மத்தில் நம்ம தொடராம இருக்கணும். அப்படி தொடராம இருந்தால்தான் நாம் கர்ம வினையிலிருந்து காப்பாற்றப்படும். எல்லாருமே இந்த ஜென்மத்தோட நம்ம கர்மாவை கழிச்சுட்டு போகணும் தான் நினைப்பாங்க. அதுக்குண்டான முயற்சிகளை முதல்ல நீங்க எடுங்க. நீங்க எடுத்தா தான் மற்றவங்களுக்கு வந்து நீங்க வந்து அறிவுரை சொல்ல முடியும். சரி, சப்ஜெக்டுக்கு வருவாங்க. இப்ப வந்து 1, 4, 7, 10 இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், கேந்திரம். கேந்திரத்துல வந்து 1ங்கிறது யாரு, நாம. 4ங்கிறது யாரு, நமது தாய். 7ங்கிறது நமது இல்லறம். 10ங்கிறது நமது இல்லறத்தின் தாய். இதுதானே வாழ்க்கை. நான் என் வீட்டுக்காரி, ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவருடைய தாயார் நம்ம மாமியார் ஸ்தானம்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அவங்க எல்லாம் மாமியாரோட சாபத்தை வாங்கிட்டு தான் ஜென்மத்தை பிறந்திருக்காங்கன்னு அவர் தீர்மானம் பண்ணிக்கிறார். 10ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது. அட்லீஸ்ட் 10ஆம் அதிபதியாவது பலமா இருக்கணும். 10ல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதுதான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்க. ராகுக்கு இது பெரிய விஷயம். ஏன்னா ராகுங்கிறது பாட்டனார், கேதுங்கிறது வந்து தந்தையின் தாய் வழியில உறவுல வந்துடும். அந்த மாதிரி அப்போ வந்து 10ஆம் இடம் யாருக்கெல்லாம், இப்ப யாருக்கு நீ கல்யாணம் லேட் ஆகுதோ நீ நல்லா பாருங்க, அவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பை எப்படி நிவர்த்தி பண்றது, இதெல்லாம் நம்ம கடைசியில் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ 1, 4, 7, 10 இது வந்து தாய் வழி உறவை சொல்லக்கூடியது. தாய் வழி கர்மா அப்படிங்கிறது நான் பார்க்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அதுதான் வந்து. இதுல வந்து எது பாதிச்சாலும் அந்த ஸ்தம்பத்துக்கு பாரு, மாமியாரோட சாபம் இருந்தா பாருங்களேன், அவங்க அவங்க பெண்ணா இருந்தால் கணவன் அடாவடித்தனம் பண்றவன், குடியாரன், வம்பு வழக்கு பண்றான், ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டான், திருடுத்தனம் பண்றான், முள்ளவாரத்தனம் பண்றான், அப்படிதான் கணவனா அமைவான். இல்ல ஆணாக இருந்தால் அந்த அம்மா, டேய் கிளி போல பிள்ளை வளர்த்து குரங்கு கூட உன்னை கொடுத்து வச்சுன்னா, அட பாவி 7 ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணமே ஆகாதான்னு அவன் சாபம் கொடுத்துருந்தானா, இந்த ஜென்மத்துக்கு வர்ற மனைவி ராட்சசியா தான் இருப்பான். இது வந்து நாம வந்து இந்த 4 இடத்த கிளீனா நம்ம பார்த்தா சொல்லிடலாம். 1, 4, 7, 10 இது வந்து தாய் வழி கர்மா. இப்ப 1க்கு 1 10வது வரும் பாருங்க. 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7, 7க்கு 10ஆம் இடம் வந்து 4, 4க்கு 10ஆம் இடம் 1. இவன் ஒன்னொன்னுக்கும் கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த விஷயத்தை வந்து. அப்ப எந்த கர்மாவை நாம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம், தாய் வழி கர்மா. தாய் வழி கர்மான்னு எடுத்துக்கிட்டா நம்ம காலபுருஷத்தை எடுத்தா மேஷத்தை எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு 4ஆம் இடம் வந்து கடகம். அப்ப கடகத்தின் அதிபதி சந்திரன் 6, 8, 12ல மறைஞ்சிருந்தானா நிச்சயமா நமக்கு தாயின் சாபத்திற்கு உள்ளான ஜாதகம்ங்கிறத முடிவு பண்ணிடலாம். அதே சமயத்துல அந்த 4ல அந்த சந்திரனுக்கு பாதகாதிபதிகள் சொல்லக்கூடிய சுக்கிரனோ, மாரகாதிபதினு சொல்லக்கூடிய இவர் சனியோ இருந்தாலும் நாம் தாயின் சாபத்தை சுமந்து கொண்டு இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணி, நீ அடுத்தவங்க சொல்லிட்டு போறான். அதே சமயத்துல புதன் வந்து, சந்திரனுக்கு புதன் பகை கிடையாது, ஆனா புதனுக்குத்தான் சந்திரன் பகை. அவன் தன்னை தவறான வழியில எங்க அப்பா பெத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் தன் தந்தை மீது கோபம் கொண்டவன் புதன். ஆனால் புதனுக்கு சந்திரன் அப்படி இல்லை. புதனும் என்னுடைய மகன் தான் நினைக்கக்கூடியவன் தான் சந்திரன். இப்ப இந்த 4ஆம் இடத்துல வந்து பாதக கிரகங்கள் அமைந்தாலே தாய் வழி கர்மாவை அவன் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறான்னு அர்த்தம். 10ஆம் இடம் கெட்டு போனால் மாமியாரின் சாபத்திற்கு உள்ளானவர் என்பது அர்த்தம். அப்ப நம்ம மனைவியை குறை சொல்ல அர்த்தமே இல்லை. நம்மளுக்கு அப்படி மாதிரிதான் மனைவி கிடைப்பா, அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட உண்டு. இதை பூரா சனி பகவான் பக்கவா செய்வார்.
கர்மாதிகாரி சனி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பக்காவா செஞ்சிருவாரு வந்து. நீ போன ஜென்மத்தை பெண்களை போட்டு படித்தே இல்ல, இந்த ஜென்மத்தை பெண்களால நீ அவஸ்தைப்படணும், நீ சாகவும் முடியாது வாழவும் முடியாது, விஷத்தை குடிச்சாலும் நான் உன்னை காப்பாத்தி விட்டுருவேன், ஆனா உன் பொண்டாட்டி உன்னை வாழ விட மாட்டா, நான் உன்னை சாக விட மாட்டேன்னு சனி பகவான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருவான். ஏன்னா காலபுரம் 10ஆம் அதிபதி சனி பகவான் தானே. கர்மாதிகாரிங்கிறது சனி பொதுவா எல்லாத்துக்குமே. நல்ல விஷயங்களை செஞ்சால் நற்பலன்களை தருபவனும் சனிதான், கெடுபலன்களை செய்தால் கெடுபலனுக்கு உண்டான தண்டனை தருவனும் சனிதான். ஆனா உடனுக்குடனே கொடுப்பார், அதனாலதான் சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த தன்மை வந்து 1, 4, 7, 10 குணம். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சஞ்சித கர்மான்னு எடுப்போம். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகமிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா அந்த படிச்சுக்கிட்டா உண்மையான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டானே போறோம். நமக்கு நீங்க ராசி கடத்தை தாண்டி எங்கேயுமே போக மாட்டீங்க. மத்த சார்ட் எல்லாம் இருக்கட்டும், அது நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். வர்க்க சக்கரத்தை நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். வர்க்க சக்கரம் தேவையில்லாம சர்வாஷ்டக பரவலை வச்சுதான் ஒருத்தரோட நிதிநிலையை நம்மளதான் சொல்ல முடியும். அந்த அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் நம்ம கடைசி பாத்துக்கலாம். வந்து இங்க இந்த தாய் வழி கர்மா, அடுத்தது வந்து தந்தை வழி கர்மா. தந்தை அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் என்ன? 9. அந்த 9ற்கு 10ஆம் இடம் 6, 6க்கு 10ஆம் இடம் 3, 3க்கு 10ஆம் இடம் 12. அப்போ ஒருத்தனுக்கு 6ஆம் இடம் என்ன? ருண ரோக சத்ரு, நோய் நொடிகள். இந்த நோய் நொடிகள் எங்க இருந்து வரும்? ஒண்ணு அப்பாவோட டிஎன்ஏ இருந்து வரணும் நோய், இல்ல அப்பா வச்சுட்டு போன கடன் வரணும், இல்ல அப்பா ஏற்கனவே யாருக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணி ஒரு எதிரியை சம்பாதிச்சுட்டா அவன் மூலம் தான் வரணும். இதை தவிர வேற எங்க ஏதாவது வரப்போதா? கண்டிப்பா வராது. இதுக்குள்ளதான் இருக்கும். எல்லாம் தந்தை வழியில வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து. அப்ப 6ஆம் இடம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா பார்க்கணும் தந்தை வழியில கொஞ்சம் பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம தந்தையே பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ 9ஆம் இடத்துல வந்து ராகுவோ மாந்தியோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கேது இருந்தா கூட பரவாயில்ல, கேது வந்து என்ன அப்பாவும் பிள்ளையும் தனியா பிரிச்சு வச்சிரும். ஆனா ராகு இருந்தா கூடவே இருக்கும், சகுனி மாதிரி வேலை செய்யும், அவளை போட்டு தாக்கி எடுத்துரும். ஐயோ அப்பாவை மதிக்க மாட்டான், நாள் பூரா ஆன்மீகம் பேசுவான், சாயந்தரம் ஒரு நேரம் சொல்லுங்க ஆசீர்வாதம். யாரும் அது அப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மீக நாள் பூரா ஆன்மீகம் பேசுவான், சாயந்தரம் ஆமா நானும் தான் காலையில சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன், என்ன செஞ்சாரு சாமி கிழிச்சாருங்கிற ஒரு வார்த்தை பேசுறவா ராகு கட்டாக 9ஆம் இடத்துல இருந்தார். இந்த ஒண்ணு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, வாக்கு கொடுக்கறது, அந்த வாக்கு மீறி நடக்கிறது, இது போற 9ஆம் இடத்துல ராகு இருந்தா கண்டிப்பா செய்யும். அது தந்தை வழியில் செய்யக்கூடிய குற்றம். அப்ப தந்தைக்கு அவர் வந்து தந்தையின் மூலம் சாபங்களை வாங்கி கொண்டு வந்துள்ளார். இதை நம்ம 3 தலைமுறைக்கு பார்க்கணும். அப்ப அவன 9க்கு 9ஆம் இடம் வந்து என்ன? 5, 5க்கு 9ஆம் இடம் 1. இதைத்தான் நான் ஆரம்பிச்சேன். 1, 5, 9 ரொம்ப முக்கியமாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம் சொன்னோம். இதை நம்ம வந்து தந்தை வழி கர்மாவை நம்ம எடுத்துட்டு போனோம். அதே மாதிரி 3ங்கிறது என்ன? முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம், செயல்பாட்டு திறனை சொல்லக்கூடிய தானம். பயமும் அதான். தைரியம் 3ஆம் இடம் சொன்னா பயம்ங்கிற இடமும் இந்த 3ஆம் இடம் தான். அப்ப அந்த 3ஆம் இடம் கெட்டுவிடக்கூடிய எதுவே 12 பாவம் கெடக்கூடாது. அப்ப என்னதான் செய்ய மனுஷன்? 12 பாவம் நல்லா இருந்தா தான் எந்த வித கர்மாலையும் சிக்காம. ஆனா கர்மால சிக்காம ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ முடியாது. அவன் பிறவிங்கிறதே கர்மாவை சுமந்துதான் பறக்கிறான். அது இந்த ஆத்மாக்கு அழிவு கிடையாது. ஆத்மா எந்த கர்மாவை சுமந்துட்டு இந்த பூமியில பிறந்திருக்கு, நான் யாருக்கு பிறந்தேன், இப்ப நான் என்ன மாதிரி நான் பிறக்க போறேன், அது நிர்ணயம் செய்துக்க. இந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு இந்த இது சரீரத்துக்குள்ள ஆத்மா நுழையுதுன்னா அதனுடைய செயல்பாடை வச்சுதான் நமக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்துங்க 6ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல கேது இருந்தா மோட்சம்ங்கிறது பொதுவாகவே ஜோதிடம் சொல்லப்படுகிறது. அது உண்மையே கிடையவே கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. மனுஷனுக்கு வந்து ப்ரமோட்டட், ஒவ்வொரு குரூப்பாவது ப்ரமோட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும், கீழே இருந்து மேல வரைக்கும் ப்ரமோட் ஆகி போகணும். அங்க வந்து கடைசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? ரேவதி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அஸ்வினி. இந்த ரேவதி அஸ்வினி ரெண்டுமே புதன் கேது, இந்த ரெண்டுமே என்ன? பாதரஜு. ஒரு மனிதனுக்கு உயிர் பிரியும் போது பாதத்திலிருந்து தான் உயிர் பிரியும். அந்த அந்த பாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சோட மறந்து போகும். மறந்து போய் அப்படியே வந்து வாய் வழியவோ மூக்கு வழியோ அவருடைய ஆவி பிரிஞ்சிடும், ஆத்மா பிரிஞ்சிடும், அவரோட உயிர் பிரிஞ்சிடும். கண்ணு வழியே போறது நேத்திர மோட்சம். கபாலத்தின் வழியாக வெளியேறினா அது கபால மோட்சம். அது மகான்களுக்கு, சன்னியாசிகளும், ரொம்ப புண்ணிய ஆத்மாக்களுக்கு, எந்தவித தவறும் செய்யாமல்
யாருக்கும் தீங்கு செய்யாம நாம இறைவழி நாட்டத்தோட காலத்தை வாழ்ந்து கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு தான் நேத்திர மோட்சமும் கபால மோட்சமும் ஏற்படும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். கபால மோட்சம் இப்போது கிடைக்காது, நேத்திர மோட்சத்துக்காக நம்ம வந்து பாடுபடணும். அதுக்கு இறைவழி நாட்டம்ங்கிறது வேணும். இந்த இறைவழி நாட்டம்ங்கிறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது பித்திருக்கள் வழிபாடு. இன்னைக்கு அமாவாசை நாள், முன்னோர்கள் வழிபாடுங்கிறது தவிர்க்க முடியாதது. அப்போ உங்க ஜாதகத்துல 9ஆம் இடத்துல யாரு இருக்கிறார், 9ஆம் அதிபதி எங்க இருக்கிறான், எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறான், அவன் என்ன மாதிரி வினைகளை செய்துவிட்டு வந்திருக்கிறான், அந்த நட்சத்திர அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 2 பேருமே வந்து ஒருத்தர் பாதகமா பகைவர்களா எப்படி இருக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் சார்ட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து உண்டான பலன்கள் சொன்னா இந்த பலன்கள்லாம் மாறவே மாறாது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா மாறவே மாறாது. அது அப்படி சொல்லி அடிச்ச மாதிரி நம்ம வந்து கொண்டு போனோம். அப்போ 9ஆம் அதிபதி, 9க்கு 10ஆம் அதிபதி 3, 6, 6க்கு 10ஆம் அதிபதி, 6க்கு 10ஆம் இடம் வந்து 3, 3க்கு 10ஆம் அதிபதி 12. இந்த 4 இடம் தான் தந்தை வழி கர்மாவை உணர்த்தக்கூடியது. 9ஆம் இடத்துல சரியான கிரகம் இல்ல, ஒரு மனத்தடுமாட்டம் உள்ள கிரகங்கள் இருக்கு, அதை ஒரு பாதகாதிபதி பாக்குறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எதை செஞ்சாலும் ஒரு பயம், எதை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு நம்பிக்கையின்மை இருந்துகிட்டே இருப்பான். 3ஆம் இடம் வந்து அடிபட்டு போயிடும். 3ஆம் இடம் வெட்டினா வீரியம் இருக்காது, வீரம் இருக்காது, தைரியம் இருக்காது. பேசுவான், வெட்டி பேச்செல்லாம் பேசுவான், ஏதாவது பிரச்சனை அடிச்சிருந்தா ஐயோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவான். ஆனா இது எல்லாமே பலப்படணும். இது எல்லாமே பலப்படத்திற்கு சாத்தியமா, அதை நம்ம வந்து கடைசியில பார்ப்போம். எல்லாத்துக்கும் சாத்தியம் தான். நான் இப்ப சொல்ற அத்தனையுமே 12 பாவமும் கெட்டு போன பாவம் தான். எந்த பாவம் உருப்படியான பாவமே நமக்கு இல்லை. ஆனால் அதை எப்படி நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம கடைசியில வந்து பார்ப்போம். சரி, தாய் வழி கர்மான ஆயிப்போச்சு, தந்தை வழி கர்மான ஆச்சு, சஞ்சித கர்மான ஆயிப்போச்சு, பிராப்த கர்மான ஆயிப்போச்சு. இந்த பிராப்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு வீரன் அந்த காலத்து கணக்கு தான் நம்ம கொண்டு போகணும். ராமரே எடுத்துக்கலாம். நம்ம வந்து பின்னால அம்ரா தூணில நிறைய அம்புக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அம்ரா தூணி தான் பாவ மூட்டை. எதை நாம் செய்துவிட்டு வந்தோமோ அது மூட்டையாக நமது முதுகில் இருக்கிறது. அந்த மூட்டையிலிருந்து ஒவ்வொரு அம்பா எடுத்து நம்ம விடணும். அந்த விடக்கூடிய அம்பு போய் சேரக்கூடிய இடம் மற்றவர்களுக்கு அது பாதுகாப்பை தருகிறதா, சம்பந்தம் இல்லாம யாரையாவது அழிக்கிறதா, அதை நம்ம பார்க்கணும்ல. நம்முடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு நன்மையை தர வேண்டுமே தவிர தீமையை தரக்கூடாது. அது நம்ம ஜோதிடமா இருக்கலாம், வேற ஏதாவது தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், உதவிகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உதவி செய்யணும், சுயநலத்துக்காக உதவி செய்யக்கூடாது. மனதார உதவிகளை செய்ய வேண்டும். அப்ப மனதார உதவிகளை செஞ்சா அது புண்ணிய கணக்குல போய் சேரும். இல்ல போட்டுக்கிட்டு நம்ம போட்டோ எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க. கோயில மொட்டை அடிச்சா போட்டோ, காது குத்துனா போட்டோ, எல்லாத்துக்கும் போட்டோ. இப்ப அப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க காது குத்துறதுக்கு போட்டோ எடுக்க தான் காது குத்துறீங்களா, அப்ப தெய்வத்துக்காக செய்யலையாங்கிற கணக்கு அங்க வந்துடும். அதே முதல்ல தப்பான விஷயம். நம்ம சுய விளம்பரம் வந்து நம்ம தேடக்கூடாது. நம்மளுடைய செயல்பாடுனால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும். அந்த நல்ல புண்ணிய நிலையில நம்ம போயிட்டு இருக்கணும். அப்படி போனா தான் நமக்கு வந்து அதுல வந்து விடிவு கிடைக்கும். அப்போ வந்து இந்த கர்மஸ்தானங்களை வந்து நம்ம கரெக்டா பார்த்தோம்னா சரியா இருக்கும். இப்ப அம்பு எடுத்து நம்ம விட்டாச்சு, அந்த அம்பு போகுது, நமக்கு ஒரு பலன் கிடைக்கலாம், ரைட்டு, இல்ல வேற எங்கேயா போய் விழலாம். அதன் மூலம் அங்க ஒரு மரத்துல உட்காந்து ஒரு பறவையோ ஏதோ ஒண்ணு, அணிலோ ஏதோ ஒண்ணு அந்த அடிபட்டு இறந்துருச்சுன்னா அது நம்ம பாவ கணக்குல சேர்ந்துடும். இந்த பாவ கணக்கு சேர்ந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம புண்ணியங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுங்க. இத கோச்சார கிரகங்கள் சுழற்சியில வரும் பொழுது நமக்கு நல்லாவே காட்டும். கோச்சார கிரகங்கள் சுழற்சியில வரும்போது நல்லாவே நமக்கு காட்டிடும். இப்ப வந்து மேஷ கிரகத்தை உதாரணமா நம்ம கொண்டு போறோம். இப்ப 5ஆம் அதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன் துலாத்துகளை வந்தானா நீசம் அடையலாம் இல்லையா? அப்ப நீசம் அடைஞ்சினா அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நீச்சம் அடைஞ்சா சூரியன் உதிக்காமல போயிருதா? எல்லா நல்ல காரியங்களும் ஐப்பசி மாசம் தான் நடக்குது. கோயில் கும்பாட்சங்கள் இருந்து, கல்யாணம் இருந்து, காது குத்துல இருந்து, சடங்குல இருந்து எல்லாமே ஐப்பசி மாசம் தான் பண்றோம். சூரியன் தன் கடமையை செய்வான், ஆனால் அந்த தன்மை அதற்கு கம்மியாக இருக்கும். அப்பொழுது துலாத்திலிருந்து மகரத்துக்கு சூரியன் போற வரைக்குமே புதனை தாங்க பிரதானமாக கொண்டு, அதை தான் புத ஆதித்ய யோகம்னு நம்ம சொல்றோம். வந்து சூரியன் புதன் சேர்ந்தே பயணிக்கிறதுக்கு அதுல கூடிய விஷயங்கள்லாம் இதுல தான் வரக்கூடிய. இப்ப துலாத்திலிருந்து மகரம் வரைக்கும், மகரத்துல வந்து பலமாகறான், இனத்தோட பையன் வீடு சனி, மகரம் வந்து. அப்ப அந்த மகர சங்கராந்தி நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரி இதுல வந்து புதன் சூரியனுக்கே பலம். நம்ம எல்லாரும் சொல்றோம் சூரியன் வந்து மற்ற கிரகம் வந்து நம்ம
ஒளியை பிடுங்கி அந்த ஒளியின் மூலம் எல்லாத்துக்கும் வந்து பிரதிபலிக்குன்னு சொல்றேன். ஆனா உண்மையிலேயே துலாத்துல இருந்து ஐப்பசி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்கும் சூரியனோட பவரையும் சேர்த்து செய்யக்கூடியவன் புதன். ஆனா தனித்த புதனாக இருந்தால் ஓவர் கான்பிடன்ஸ் வந்து தலகால் தெரியாம ஆடுவாங்க. நீங்க நான் சொன்னதுதான் ஜோதிடம்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் தனித்த புதன் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல மாறுதலே கிடையாது. அதை கோச்சாரத்தை செய்யும் போது அந்த பிரச்சனையை இப்ப காட்டிடும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இதை பத்தி ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சி அனுப்பினா போராட்டாதி நட்சத்திரத்துல சனி பெயர்ச்சியா போறாரு. போராட்டாதில ஏற்கனவே ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த போராட்டாதி நட்சத்திராதிபதியும் அந்த ராசிபதியா குரு நிலராசியில் உட்கார்ந்துருக்காரு. நிலத்தில் பிரச்சனைகள் வரும், பூகம்பங்கள் வரும், மத தலைவர்கள் அடிபடுவாங்க, போலி ஆசிரியர்கள் எல்லாம் வெளிவருவாங்கன்னு இன்னைக்கு எல்லாம் பிரளயம் நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லாமே. இது வந்து நம்ம கோச்சாரமா அந்த கிரகங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கோச்சார தன்மை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த கர்ம ரீதியா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல நமக்கு நல்ல விடை கிடைச்சது. நீங்க பேசலாம், தாராளமா பேசலாம். பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா, 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறான், அவ தந்தை வழியில குற்றம், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, முதல் 10 டிகிரில மாந்தி இருந்தா அது என்ன ராசி? நெருப்பு ராசி. முதல் 10 டிகிரில மாந்தி இருந்தானா ஏதோ ஒரு சிறு குழந்தை நெருப்பினால் இறந்திருக்கான், அந்த தோஷத்தை செஞ்சது இந்த ஆளுதான். 2வது 10 டிகிரில இருந்தா ஒரு வாலிப வயசுல உள்ளவங்க ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, அதை செஞ்சது இந்த ஆளுதான். ஏன்னா 9ஆம் அதிபதி தானே எல்லாம் பண்றது. 3ஆம் 10 டிகிரி இருந்தா வயதானவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது தீயினால் நடந்தது. ஏன்னா நெருப்பு ராசி தனுசுங்கிறது வந்து இந்த தீயினால் நடந்திருக்கிறது. அப்ப தீயினால் நடந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதை இந்த கர்மத்தை பூரா உங்க முன்னோர்கள் நான் கேட்டலாம், எப்பா உங்க 3 தலைமுறை யாராவது தீ குளிச்சு இறந்திருக்காங்களா, நெருப்பினாலே இறந்திருக்காங்களா கேட்டா மாறவே மாறாது. இப்ப வந்து மூலத்துல இருக்கான் வச்சுக்கோங்க, மாந்தி மூலத்துல இருக்கான்னு சொன்னா தந்தையின் தாய் வழியில் நம்ம ஈஸியா பேசலாம். உங்க அப்பாவுடைய அம்மா வகையில இந்த பட்சத்துல உங்க அப்பாவோட அப்பா இருக்கானா, இந்த ஜாதகம் பிறக்கும் பொழுது அந்த பாட்டி உயிரோட இருந்தாங்களா இல்லையா முதல்ல கேட்டுக்கங்க. உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாமியாரை பத்தி நம்ம பேசணும். அப்ப இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வகையில இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துச்சா கேட்டா இல்லேன்னே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா நடக்கும். அதே சமயத்துல மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் காரகத்துவம் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடும். இப்ப சுக்கிர நட்சத்திரம் வரும், கல்யாணம் அமையவே அமையாது, அமைஞ்சாலும் நிம்மதியா திருப்தியா கல்யாணம் இருக்கவே மாட்டாங்க. அடுத்த போராட நட்சத்திரம் அப்படிதான். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் கடுமையான தந்தை வழி தோஷம் இருக்குது, அவ அப்பா சோறு போட்டிருக்க மாட்டான், அப்பாவை அடிச்சு விரட்டி இருப்பான், சொத்த பிறகு எழுதி வாங்கிட்டு அனாதத்துல கொண்டு சேர்த்திருப்பான். இதெல்லாம் பூர்வ புண்ணியத்தில் நடந்தது, முன் ஜென்மத்தில் நடந்த வினைகள். இதெல்லாம் வந்து முன் ஜென்மத்தில் நடந்த வினை. இது 9 நான் சொல்றேன். 9ங்கிற மாதிரி 1, 5 எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம போனோம். அப்போ இந்த 9ஆம் இடங்கிறது மாத்திரம் இல்லாம 9ற்கு 10ஆம் இடமான 6ஆம் இடத்துல இந்த மாதிரி மாந்தி இல்லாம ஜாதகமே சொல்லாதீங்க. ஏன்னா மாந்தி ஒண்ணுதான் பிரேத தோஷத்தை காட்டும். 9 கிரகங்களையும் ராவணன் அடைச்சு வச்சிருக்கும் போது சுதந்திரமா இருந்த ஒரே தன்மை மாந்தி தான். அப்ப அந்த மாந்தியின் தன்மையை வச்சுதான் நம்ம வந்து அதனோட தோஷங்களை நம்ம அதிகமா சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் என்னோட அனுபவத்துல ஃபெயிலியர் ஆனது இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் மறைக்கலாம், போய் சொல்லலாம், இதை வெளியே தெரிஞ்சு போச்சு என்ன ஆயிருன்னு சொல்லிட்டு. ஆனா நடக்கத்தான் செய்யும். அப்ப மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திர அதிபதி யார், அவன் அந்த ஸ்தானத்திற்கு எந்த இடத்துக்கூடிய ஒருவன், அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப 6ஆம் இடம் எடுத்தோம்னா 6ஆம் இடத்துல ருண ரோக சத்திரம் அங்க இருக்கிறது என்ன, உத்தரம் அஸ்தம் சித்திரை. உத்தரங்கிறது தந்தை, அஸ்தங்கிறது தாய், சித்திரைங்கிறது சகோதரன். அப்ப சகோதர வழியில வந்து இவ அப்பா வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. சித்திரையில இருக்குன்னு சொன்னா, ஏய் உங்க அப்பா அவர் கூட பிறந்த அண்ணன் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு, உனக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா சொல்லுவாங்க வந்து, ஆமா சொத்து பிரச்சனை இருந்தது, எங்க தாத்தா வந்து 2 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, அதுல வந்து பிரச்சனை வந்திருக்கும் போது இவனுக்கு அதிக சொத்தை கொடுக்கறதா வைக்கிறதா சண்டெல்லாம் வந்து. இதே மாதிரி வந்து நட்சத்திர சாரத்தில் எந்த தன்மையில் மாந்தி இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த தந்தை வழி கர்மாவுக்கு உண்டான அத்தனை சப்ஜெக்ட்களும் அது அப்படியே வந்துடும். வந்துன்னா இதை வச்சு நம்ம ஈஸியா நீங்க வந்து பலனை சொல்லிட்டே போயிடலாம். சரி, தாய் வழி கர்மா ஆச்சு, தந்தை வழி கர்மா ஆச்சு, சுய கர்மா நான் செஞ்சதுக்கு எனக்கு வேணும் இல்லையா, எனக்கு அப்பா செஞ்சதை நான் பார்த்துட்டேன், அம்மா செஞ்சதை நான் பார்த்துப்பேன், நான் என்ன செஞ்சேன் ஒரு கேள்வி வருமா வராதான்? இதுதான் வந்து 5, 2, 11, 8 2, 5, 8, 11 சொல்லலாம். நம்ம வந்து ஒன்று, அதாவது நான் சொல்ற அத்தனை வீடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று 10ஆம் இடமாக வரும். இப்ப 5ங்கிறது நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியம். அப்ப 5ஆம் இடத்துல வந்து ஒரு பாப கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால்
நான் பூர்வ புண்ணியத்தை நான் செய்த தோஷத்தின் விளைவு. 5ஆம் இடத்துல நான் எத்தனை இடத்துல எந்த இடத்துலயும் வந்து மாந்தி முதல் இருக்கவே கூடாது. இருந்து சிக்கிச்சு அப்படின்னு சொன்னா சிக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இல்ல பண்றாதி விட்டு எங்க போகுது அது இருக்கும். அது எந்த நட்சத்திர சாரத்துக்கணும். 11 இருந்தா மாந்தி அள்ளி கொடுத்துருவான். மாந்தி அதை பண்ணா என்னவோ மாந்தியில பத்தி கதைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல வந்து மேஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மத்துல வந்து மகத்துல இருக்கானா, பூரத்துல இருக்கிறானா, உத்தரத்துல இருக்கிறானா. பூரத்துல இருந்தால் பெண்களுக்கு செய்த துரோகம், உத்தரத்தில் இருந்தால் தந்தைக்கு செய்த துரோகம், மகத்தில் இருந்தால் தாய் வழியில் செய்த துரோகம். அந்த துரோகத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தை நம்ம பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக இருப்போம். பொதுவாக பரிகாரம் ஒண்ணு கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே டாக்டர் தான் போவோம். நம்ம எங்க போவோம் அங்க போகணும். இது அடிபடணும், நீங்க இருந்து அடிபட்டுடுச்சு அப்படி ரத்தம் சொல்றது நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு போறது இல்லை. டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, கட்டு போடுறாரு, அது நிக்குது. அப்ப நோய்க்கு மருந்து பரிகாரம், பசிச்சா சாப்பிடுறோம், பசிக்கு சாப்பாடு பரிகாரம், தாக எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், தண்ணி பரிகாரம், குளிர் எடுத்தா போர்வை போத்துக்கணும், குளிருக்கு போர்வை பரிகாரம். இது எல்லாமே பரிகாரம்னா வந்து மாற்று வினை, ஆல்டர்னேட் சொல்யூஷன். அதை வந்து ஒரு மாற்று வினை. இந்த இது நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் நம்ம செய்ய போறோம். அந்த பாதிப்புக்கு பேர் தான் பரிகாரமே தவிர பரிகாரம் இல்லைன்னு சொன்னா, பரிகாரம் ஜாத பத்தி எதுக்கு வர்றாங்க நம்ம? ஒரு ஜாதகம் கையில கொடுத்தானா உங்களுக்கு சுக்கரன் அங்க இருக்கிறான், செவ்வாய் இங்க இருக்கிறான், அவன் யார் இங்க இருந்தா எனக்கு என்னையா, நான் என்ன செய்யணும் அதை பத்தி சொல்லியா தான் அவன் கேட்பான். அதை நம்ம வந்து உணர்ந்துகிட்டு போனோம்னா அது நமக்கு வந்து கிளீனா வந்து நமக்கு அந்த தன்மைகளை தெரிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம இப்ப சுயகர்மான, இப்ப சுயகர்மாங்கிறது என்ன? 5. 5ஆம் இடம் கெட்டு இருந்தால் பூர்வீகத்தில் நாம் குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சிருக்க மாட்டோம். குலதெய்வ வழிபாடு சரியா செய்யணும்னா 5ஆம் இடம் கெட்டா கெட்டு போகணும். கிட்ட 5ஆம் அதிபதி எங்கேயா போய் எசகா மாட்டிருப்பாரு. ஆனா கோச்சாரத்தை எல்லாமே மாட்டோம். கோச்சாரத்தை எல்லாமே மாட்டோம். அந்த நேரத்தை நாம எப்படி நடந்துக்கணும் அதுதான் பிராயச்சித்தம். இப்ப ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாம அமைதி காப்பது நல்லது. கோச்சார 8ஆம் இடத்துல குரு வர்றான். 8ஆம் இடத்துல குரு வர்றான் அப்படின்னு சொன்னா இது என்ன? காலபுருஷருக்கு 4ஆம் இடம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அப்போ அம்மா விஷயத்தை எச்சரிக்கையா இருக்கணும். அம்மா அடிச்சாலும் வாய் விட்டு போயிடணும். ஏத்து பேசக்கூடாது. சண்டை வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை அம்மா சிக்குவாலும் நம்ம சிக்குவோம். பணத்தை வாங்கினா அவங்க தனக்காரகன் இல்லையா? பணத்தை வாங்கினா பணம் 4 மடங்கு இன்னும் கடனாளி ஆக்கி விட்டுரும். நமக்கு பணத்தை கொடுத்தவனை போட்டு நச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள்லாம் வரும். குரு 8ஆம் இடத்துக்கு போனா, அர்த்தாசிரம குருனுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு போனா மட்டும்தான். எந்த ஒரு காரகமும் 4, 8க்கு போயிட்டானாலே அதனால் பாதிப்பு நமக்கு கண்டிப்பாக உண்டு. அப்ப அவனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கான் குரு, வேண்டாப்பா இப்ப நீ காசு பணம் வாங்காத யார்கிட்டையுமே. இப்ப மிதுனத்துக்கு குரு போறாப்புல, மீன ராசிக்காரங்கெல்லாம் வந்து பணம் பொருள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கோ. யார்ட்டையும் வீணா கையெழுத்து போடாத, ஜாமீன் கையெழுத்து போடாத, காசு யார்ட்டையும் வாங்காத, நீ எதுவும் புது முயற்சி பண்ணாத, கடன் வாங்கி கண்டிப்பா நீ பண்ணாத, கொஞ்சம் அமைதியை கடைபிடி, ஆலயங்களுக்கு செல், குரு பகவான் வழிபாடு பண்ணு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணு. அப்ப மீனராசிக்காரங்களாம் இந்த மிதுனத்தை குரு இருக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா தாருங்க. அவர் அதிசாரமே கடகத்துக்கு போறாரு. திரும்ப கடகத்துக்கு போகும்போது என்ன சாதிக்கணும் சாதிச்சுக்கணும். இப்ப மறுபடியும் திரும்ப அவர் வந்து ரிவர்ஸ் வந்து உட்காரும் போது அமைதியை காத்துடணும். அப்போ வந்து நமக்கு பணம் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க பல பேர். அந்த பணம் வந்தா கெடுக்கிறது நிறைய விஷயத்தை கெடுக்கும். தனக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இருக்கிறதுலயே ரொம்ப 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 மோசமான கிரகம்னா குரு தான். சனி கூட கிடையாது. சனி வந்து நாம செஞ்ச வினைக்கு தண்டனை இதுதான் கொடுக்குறாரு. நல்லது செய்வோம், நல்லதை கொடுத்துருவார். அது யோசிக்கவே வேண்டாம். நம்ம வேண்டான்னு விட்டு கொடுத்து அள்ளி கொடுப்பாரு. நீ செஞ்ச நல்ல காரியத்தை புண்ணியத்தை நீ அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்ம படனே அவர் சொல்லி கொடுக்கணும். ஆனா குரு அப்படி இல்லை. சுட் பி பனிஷ்டு. பார்வையாலே ஆளை கொண்டுருவார் குரு. குரு பார்க்க கோடி நன்மைங்க பெறும். குரு எத்தனை பேரை பார்த்து கெடுத்திருக்காருங்கிறத அனுபவத்தை நம்ம நிறைய பார்த்தாச்சு. நம்ம வந்து குருவோட பார்வை இருக்குன்னு. அது மாதிரி இந்த சுயகர்மான்னு எடுத்துக்கிட்டேன்னா 2ஆம் இடம் கெட்டுன்னு வச்சுக்கீங்களேன். 2ஆம் இடம் கெட்டு இருந்ததுன்னா நீ பொய் அதிகமாக சொல்லியிருப்ப போன ஜென்மத்தை. இப்ப இனி என்ன சொன்னாலும் பலிக்காது. ஜோதிடர்களுக்கு வாக்குப்படிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஜோதிடர்களுமே சிவகங்கை மாவட்டத்துல நாட்டரசன் கோட்டையில கம்பர் சமாதி இருக்கு. அங்க போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு அமைதியா உட்காந்து 1/2 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. உங்க வாக்குப்படிதான் கண்டிப்பா மேன்மை. இது எல்லா ஜோதிடரும் கண்டிப்பா வேணும். ஆனா ஜோதிடர்னாலே வாக்குப்படிதான் தான் முக்கியமான விஷயம். அந்த வாக்கு நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், உண்மையை சொல்லணும். நம்மகிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கணும், அவங்களை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயமா நம்ம சொல்றது இருக்கணுமே தவிர அவனை இன்னும் பயமுறுத்துறதா இருக்கக்கூடாது. உனக்கு அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அப்ப 2ஆவது என்ன? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு.
இது எல்லாமே. அப்ப இது வந்து குடும்பஸ்தானம் சரியில்லைன்னா நிச்சயமா நீ போன ஜென்மத்தை அதை கொண்டு வரங்களே தெரிஞ்சிடும். ஒரே பிரச்சனையா இருக்க குடும்பத்தம்மா, நீ போன ஜென்மத்தை எத்தனை குடும்பங்களை நீ களைச்சு விட்டியோ, இந்த ஜென்மத்தை எப்படி இருக்கானு. இப்ப இதுக்கெல்லாம் பரிகாரம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னென்ன தப்பு நடந்தால் என்னென்ன மாதிரி பிராய்ச்சித்தங்கள் சொல்லணுங்கிறத சிம்பிளாவே நம்ம சொல்லிடலாம். பெரிய செலவுகளை வைக்கிற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ தனஸ்தானம் 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா வாக்கு பலிதம் போயிடும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தை நிம்மதி இருக்காது. வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, பிச்சு எடுக்கிறாங்க, அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு எல்லாரும் பண்றாங்க. 5ஆம் இடத்துல குழந்தைகள் தொல்லை பண்ணும், 2ஆம் இடத்துல குடும்பத்துல எல்லாருமே தொல்லை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த 2க்கு 10ஆம் இடம்க்கு என்ன 11 நாம சம்பாதிச்ச லாபங்கள் அது எங்க போகும்? எல்லாம் விரயமா இருக்கும். ஒரு பாட்டுல போடுவாங்க, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சம்பாதிச்ச காசு எங்க போச்சுன்னே தெரியாது. இவ்வளவு உழைச்சு என்ன செய்ய? இன்னைக்கு வயசு இருக்கு உழைக்கலாம், ஒரு 40 வயசுக்கு உழைக்கலாம், 50 வயசுக்கு உழைக்கலாம், 60 வயசு ஆயிடுச்சு என்ன செய்வீங்க? எங்கேயாவது உட்கார்ந்துதான் எப்படி சாப்பிடணும், நிம்மதியா சாப்பிடணும்னு நினைப்போம். அப்ப அந்த லாபம் நமக்கு சுத்தமா அடிபட்டு வந்து அந்த 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது யாரு? நம்ம சுயகர்மான்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். அப்ப 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறான் அப்படி சொன்னா அதுல வந்து நட்சத்திரம் என்னெல்லாம் இருக்கு? அதுல வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்டம், பூரட்டாதி 5ஆம் இடத்து ராசிக்கு நட்பு ராசிகள், காலபுருஷ ரீதியா. ஆனா சதயம் தூக்கி விடும், ஹை லெவல்ல தூக்கி நச்சுன்னு போட்டு மிதிச்சாலும் மிதிச்சிடும். ராகு ரொம்ப மோசமான ராகு. ராகு திசை யாருக்கு அள்ளி கொடுத்துட்டோ அவங்களுக்கு பூரா குருதசை வச்சு செய்யும், யோசிக்கவே யோசிக்காது. யாருக்கெல்லாம் ராகு அள்ளி கொடுக்குதோ, இன்னைக்கு நிறைய பேர் ராகு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு, இஷ்டத்தை சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் குருதசை வரும்போது வச்சு செய்யும் அவங்களுக்கு எல்லாத்தையுமே. ராகு அள்ளி கொடுக்குதுன்னா அடுத்தால நமக்கு செமையா ஆப்பு விழப்போகுதுன்னு நினைச்சு நம்ம இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா உணர மாட்டாங்க. இதை உணர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப நான் ராகு திசை வருது, எனக்கு என்ன நினைச்ச மாதிரி காசு வருது, தொட்டதெல்லாம் பொண்ணாது, இருமவனை உனக்கு அடுத்து வரலாம் குருதசை, அவன் பார்த்துப்பான் பக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உணர்த்தணும். நம்ம வந்து இல்ல இந்த மாதிரி பண்ணாத, இது நீ தான தர்மங்களுக்கு பயன்படுத்து, இந்த மாதிரி செலவுகளை பண்ணு, அடுத்து வரக்கூடிய குருதசை உனக்கு சாதகமா இருக்காது. அது லக்னத்துக்கு யோகாதிபதியா இருந்து போட்டோம். குரு லக்னத்துக்கு யோகாதிபதியா இருந்தா கூட பிரச்சனை தான் பண்ணும். அப்ப குருங்கிற தன்மைக்கு 2 வகையை நம்ம பார்க்கணும். ஒண்ணு, ரோட்ல நடந்து போறான், அவன் ஏதோ தப்பு பண்றான், குரு என்ன சொல்லுவாரு? இந்த மாதிரி பண்ணாப்ப நல்லது இல்லை, அவன் முறைச்சு பார்த்து போயிட்டே இருப்பான், கண்டுக்க மாட்டார். நம்ம சிஷியன் கூடயே வர்றான், அவன் தப்பு பண்ணானா குரு பனிஷ்மெண்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார்ல. அப்போ குரு நமக்கு யோகியாக இருந்தாருன்னா நாம பண்ற தப்புக்கு முதல்ல நமக்கு தண்டனை கொடுக்கறதே குரு தான். அதனால குருவோட கிரகத்தை வச்சு ரொம்ப எச்சரிக்கையாவே நம்ம என்னைக்குமே இருக்கணும். நம்ம இதுக்கு நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்கள் இருக்கிறாங்க. ஒரு நம்ம கல்யாண நாள் வருது, குழந்தை பிறந்த நாள் வருது, குருவுக்கு ஏதோ வஸ்திரங்கள் புடவைகள் தட்சணை தாம்பத்திரம் கொண்டு கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாலும் இந்த குருவோட தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதே மாதிரி 11 8 அடுத்தது 8ங்கிறது 2க்கு 7ஆம் இடம் கரெக்டா வரும். 8ங்கிறது மறைபொருளை உணர்த்தக்கூடிய தன்மை. அந்த மறைபொருளை உணர்த்தக்கூடிய தன்மைன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிறைய பேர் வந்து இப்போ பினாமில எல்லாம் பணத்தை வச்சு நடந்து ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் சிக்கிறது வந்து இந்த 8ஆம் இடத்தினாலதான் சிக்குவாங்க. இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சம்பந்தம். இதுல வந்து என்ன, அவன் நாயா அலைவான், எல்ஐசி தான் பெருசுமா. நானே என்ன சொல்றேன்னா, லைஃப் இன் கிரிட்டிக்கல் எல்ஐசினா லைஃப் இன் கிரிட்டிக்கல்னு தான் நான் சொல்லுவேன். வந்து அவன் கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், இவங்களுக்கு எங்க போச்சுன்னு தெரியல எல்லாமே. அப்ப இந்த 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டால், இப்ப வந்து முதல் 4 இடம் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஒரு 4 சப்ஜெக்ட், ஒரு 40 வயசு எடுத்துட்டு 40 வயசு நம்ம கொண்டு போலாம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 40 வயசு 80 வயசு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் 120 வயசு. இந்த 120 வயசு ஒரு மனிதனோட பூர்ண ஆயுள் நம்ம சொல்றோம். இப்போ முதல் 4 வருஷம் வந்து அவனுக்கு முதல் 4 ராசி வந்து 40 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது ஞான குழந்தைகள் தான். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறான், கேது ஞானக்காரகன். கேதுக்கு 2 தன்மை உண்டு. ஒண்ணு ஞானக்காரகன் மேன்மேடத்தை கொண்டு போவான், இல்லைன்னா ஒன்னு அப்ஸ்காண்டர்டாக வச்சு ஒளிய வச்சு சன்னியாசியாகி பிச்சைக்காரனாக்கி வச்சிருவான், எல்லாமே செய்வான். அப்ப அந்த குழந்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத 9ஆம் இடத்து தந்தை முடிவு பண்ணணும், 4ஆம் இடத்து தாயார் முடிவு பண்ணணும். இந்த குழந்தை வந்து நம்ம ஆன்மீகத்தை நெறி நாடத்தோட தர்ம நிலையில கொண்டு போய் நம்ம கொண்டு போயிட்டாங்கன்னா தப்பிச்சிட்டான்.
இல்ல அப்படின்னா இந்த 40 வயசுல மறுபடியும் அந்த மகம் திரும்ப வரும். மகம் செகண்ட் வார்னிங் ஒண்ணு கொடுக்கும். 2வது வார்னிங் கொடுத்து நீ எச்சரிக்கையாக இருந்துக்கோ, ஆடாத, பூரம் சுக்கிரன், ஆர்ப்பாட்டம் பண்ணாத, உத்திரம் கீர்த்தி புகழ், நமக்கு தான் பந்தா பண்ணுவோம், நம்ம ரொம்ப கீர்த்தி புகழோட இருக்கிறோம், நமக்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம், ஆடாத. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது எங்க முடியும்? கேட்டையில வந்து முடியும். கேட்டைங்கிறது வந்து விருட்சத்துல வருது. ஒருத்தனுடைய உயிரை முடிக்கிறத வந்து புதன் தான் முடிப்பான். எங்கேயாவது புதன் கண்டிப்பா சம்பந்தப்படும். ஒருத்தனோட ஆயுள் பிரியுதுன்னா புதன் கண்டிப்பா சம்பந்தப்படுவான். அந்த இதுல வந்து நாம அந்த 8ஆம் இடம் வந்து அவ்வளவு எச்சரிக்கை பண்ணணும். அப்ப வந்து அவனுக்கு வயசு வந்து ஓரளவு வயசாயிரும். அந்த வயசான பிறகு நம்ம திருந்திட்டோம்னா, ஞானமார செல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா 9, 10, 11, 12 நமக்கு நல்லா கை கொடுக்கும். அந்த 9, 10, 11 வந்து 2 கிரகம் தான். ஒண்ணு பூர்வ புண்ணியக்காரகன் குரு, ஒண்ணு இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி. பூர்வ புண்ணிய கர்மகாரகன் இவன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான், இனிமே நீ பாத்துக்கன்னு சனி பகவான் ஒப்படைக்கிறாரு. அதனாலதான் குருவின் நட்சத்திரத்துக்கு அப்புறம் சனி நட்சத்திரம் வரும், புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம் வரும், விசாகத்துக்கு அப்புறம் அனுஷம் வரும், புரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதி வரும். இந்த ஜென்மத்தை நீ என்ன செஞ்சுட்டு வந்தியா அதுக்கேற்ற உனக்கு பலனை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான். அவன் 10 உனக்கு நல்ல உழைப்பு கொடுப்பான், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பான், நல்ல நட்புகளை கொடுப்பான், நல்ல மக்கள் மத்தியில் ஒரு பேர்கள் எல்லாத்தையும் கொடுப்பான். அதை நீ சரியாக பயன்படுத்தி பண்ணால் அதன் லாபம் 11ஆம் இடம் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு செல்லும். 12ஆம் இடம்ங்கிற மோட்சத்துக்கு கொண்டு செல்லும். அப்ப நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 கிரகம் எடுத்துக்கிட்டா குருவும் சனியும் தான். இந்த குருவும் சனியும் நம்ம நல்ல அதனோட காரகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம வாழ்த்துற பிரச்சனை இல்லை. ஏன்னா குருவும் அமைதியானவர், சனியும் அமைதியானவர். சனி கொஞ்சம் மெல்ல போவாரு, குரு பார்வையாலே போட்டு தள்ளிடுவார். இது 2 பேரும் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அமைதியா இருக்கணும். இப்ப காசு பணம் நிறைய வந்துருச்சுன்னா ஆர்ப்பாட்டம் இல்லாம பந்தா இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சனி பகவானால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை ஒரு ஏழ்மையானவனாக அலங்காரம் செய்து கொள்ளாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா மகர ராசி, கும்பராசி இல்ல சனியோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எல்லாருமே என்னைக்குமே பந்தா பண்ணாங்கன்னா அவங்க நிச்சயமா சனிபகவானால அடிபடுவாங்க. அது சனிபகவான் விட்டே வைக்காது அவங்கள வந்து. அதுக்கு இந்த ஆடம்பரம் பிடிக்காது, அமைதி பிடிக்கும். உனக்கு நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன்னா நீ அடுத்த உதவி பண்ணத்தான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ உதவி பண்றியா இல்லைன்னு உன்னை செக் பண்ணுவேன். நீ பண்ணலையா அடுத்த நீ இப்ப நம்ம கனகதார ஸ்தோத்திரம் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். முற்பிறவியில் தான தர்மங்கள் பண்ணாதனால் அந்த பெண் இந்த பிள்ளை ஏழ்மையா இருக்கிறார். அதுக்கு ஆதிசங்கரார் போய் பிக்ஷை எடுக்கிறார், பகவதி பிக்ஷாந்தின்னு அவ பிக்ஷை கொடுக்குறார். மகாலட்சுமி வந்து இல்ல போன ஜென்மத்தை இவ்வளவு செல்வாக்குள்ளவளா இருந்தும் இந்த ஜென்மத்தை வந்து அவர் ரொம்ப தந்திரமா இருக்கக்கூடிய சிலமை ஆயிப்போச்சு, யாருக்கும் தான தர்மம் பண்ணல, இந்த ஜென்மத்திற்கு பணம் காசு கிடையாதுங்கிறார். இருந்தாலும் ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் கனகதார ஸ்தோத்திரத்தை படிக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்திற்கு மகிழ்ந்து அந்த மகாலட்சுமி வந்து சங்கரா உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தங்க காசுகளா விழுது. இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு குரு நினைத்தால் ஒருவனின் கர்ம வினையை மாற்றி அமைக்க அவனால் முடியும், அவனுக்கு நற்கதியை கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு தகுந்த குருவை தேடி நாம தான் போவோம், அந்த குரு வழிபாட நாம தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து கனகதார சோத்து, இன்னைக்கு எல்லாரும் கனகதார சோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீ சொல்லி என்ன பிரயோஜனம், பண்றது பூரா முள்ள மாறித்தனா. அப்புறம் நீ ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்ன உடனே தேவ வந்து இறங்கிடுமா? கண்டிப்பா வரங்க. அப்ப அவளுக்கு வந்து அந்த சொன்ன காசா வந்து மழையா பெஞ்சது. அது நம்ம கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு உள்ள அதிகாரத்தை யாருக்கு குருட்ட கொடுத்தா அந்த குருவோட வீடு தான் பாக்கியம்ங்கிறது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்தை வந்து நம்ம கெட்டக்கூடாது அப்படின்னா தந்தையை போற்றி வழிபட வேண்டும். கொஞ்சம் கூட சங்கோச்சப்படக்கூடாது, கூச்சமே படக்கூடாது. இருக்கிற வரைக்கும் அவர் 1000 முள்ள மாதிரியா இருக்கட்டும், குடிகாரா இருக்கட்டும், பொய்ய பித்தாட பண்ணட்டும், ஒருத்திக்கு 4 பேர் வச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த பூமிக்கு வர்றதற்கு உன்னோட ரத்தமாக இருந்து உன்னை சதையாக ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாக்கி உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வர செய்தவன் உனது தந்தை, அவனுக்கு நீ பணிவிடை செய்துதான் தீர வேண்டும். அவன் தப்பானவன அந்த தண்டனையை கடவுள் கொடுத்துட்டு போறான். நாம் யாரோட தண்டிக்கிறதுக்கு? நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது தண்டிக்கிறதுக்கு. அப்ப பாக்கியம் பலப்படணும். அந்த பாக்கிய ஸ்தானம் பலப்படுவதற்கு நாம் பித்திருக்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எங்க அப்பா என்ன சொத்து சேர்த்து வைக்கல, என்ன சொத்தா சேர்த்து வச்சிருக்காரு, நான் எதுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நீ விட்டு உன் பையன் அடுத்து உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். யார் மூலமாவது ஒரு பனிஷ்மெண்ட் வரும், கண்டிப்பா வரும், அது தப்பிக்கவே முடியாது. ஸோ இந்த வகையில தான் வந்து இந்த கர்ம வினையின் தாக்கங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த வகையில் கண்டிப்பா ரொம்ப அதிகமா நீங்க பார்க்க வேண்டிய இடம் 1, 4, 9, 10 இந்த இடத்த வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். இதை மிஸ் பண்ணவே கூடாது.
இதை நீங்க கரெக்டா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த குருவும் சரி, சனி பகவானும் சரி, உங்களை அப்படி எல்லாம் தூக்கி வச்சு மகிழ வச்சிருவாங்க. சந்தோஷமா வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கும். அழகா நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நடத்திட்டு போலாம். அதனால இப்ப 4 கிடக்கூடாதுன்னா 10 கிடக்கூடாது. 2 பேரும் சம்பந்திங்க, ஒண்ணு மாமியாரு, ஒண்ணு நம்ம அம்மா. அப்ப அவங்க 2 பேருமே நம்ம வந்து பேணி காக்கணும். சும்மா வந்து மனைவின்னா அடிமை. இன்னைக்கு நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மனைவின்னு நமக்கு சேவை செய்ய வந்திருக்கா, மனைவின்னு நமக்கு சமையல் செஞ்சு பொண்ணு வந்திருக்கா, மனைவிக்குன்னு தனிப்பட்ட ஆசை இருக்கக்கூடாது, மனைவியின் பேச்சு நமக்கு சொன்ன பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு. இந்த உலகத்தில் எவன் பெண்களை பழிக்கிறானோ அவன் கண்டிப்பாக படு பாதாளத்திற்கு நிச்சயமாக செல்வான். அவன் தப்பிக்கவே முடியாது. பெண்கள் விஷயத்துல பெண்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்புகளை பண்ணக்கூடாது. பெண்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள், பெண்கள் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா விளைநிலம். இந்த சம்சாரத்தை இறைவன் வைத்த நீதியை கடைபிடித்து அதை உலகத்துக்கு கொண்டு வர வந்த ஒரு தாய், ஒரு பெண் தான். அப்ப அந்த பெண்ணை போற்றி பார்க்கணும். நம்ம மனைவி கர்ப்பமா இருக்கிறா, நம்ம மனைவி கர்ப்பமா இருந்தாலும் அவளுக்கு வந்து நாம சேவை பண்ணணும். ஏன் காலை பிடிச்சோட கூட தயங்காதீங்க. உங்க பொண்டாட்டி மனைவி கர்ப்பமா இருந்தா அவள் கை கால் அமைக்கணும். தயங்க உங்க வாரிசு வயிற்றுல வளருது, அது நல்லபடியா வளரணும்னா அவ மனசு சந்தோஷமா இருக்கணும். அந்த பெண்ணின் மனது எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கேற்றபடிதான் அந்த குழந்தையோட தன்மையும் இருக்கும். இப்போ இதுல வந்து இணைவுன்னு ஒண்ணு வருது. இந்த இணைவுக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. ஆணு பெண்ணும் இணையக்கூடிய நேரங்களும் இருக்கிறது. அந்த நேரத்தை ஒண்ணு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நல்ல வம்சத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி இணைஞ்சான்னா வேற. அதை விட்டு இவர் அவளை பார்த்து நீ கமலஹாசன் மாதிரி இருக்கேங்கிறது, அவங்கள பார்த்து நீ அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னா அந்த புத்தி உள்ள பிள்ளைகள் தான் பிறகும். எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தாத்பரியம் இறைவன் வகுத்த நியதி, நம்ம சனாதன தர்மம் வகுத்த நியதி என்பது தவறே கிடையாது. அதை நாம உணராம வேற பாதையில நம்ம கொண்டு போறதுனால இப்ப வந்து நெல்லை விளைச்சிட்டு கோதுமை விளைன்னு எப்படி கோதுமை விளையும்? தண்ணி அடிச்சுட்டு மனைவியோட சம்பவம் பண்றான், அவனுக்கு கரு உருவாதுன்னா அந்த தண்ணி குடிச்சோட எஃபெக்ட் பூரா அந்த குழந்தை உடம்புல கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் ஒரு வீட்டுல பிறந்த குழந்தை ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்ன? நீ இணைஞ்ச நேரம் அப்படி. நான் என்ன கிணத்து தண்ணீரை வெள்ளமா கொண்டு போகும்போது டயலாக் எல்லாம் வேற அடிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கர்ம வினையின் தாக்கம் அப்படிங்கறது வந்து நீ எதை செய்துவிட்டு வந்தாய், என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய், இந்த மூணே 3 சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட் தான் சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகமிய கர்மா. நீ செய்து விட்டு வந்து தப்பாவே இருந்துட்டு போட்டோம், செய்து கொண்டிருப்பது நல்லதா இருக்கணும். அப்பதான் நீ செய்ய போறது அந்த கிரகங்களின் மூலம் தானாக நன்மையாக வந்து உங்களுக்கு அடையும். இதை வந்து நல்ல ப்ராப்பரா மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த 1, 5, 9க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஜாதக பலனை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அருமையான வழிகள் கிடைக்கும். இப்ப தந்தை வழி கர்மா, தந்தையின் விதையில பிரச்சனை சொல்லியாச்சு. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி நம்ம பார்த்துருவோம். தந்தை வழியில பண்ண பார்த்தீங்கன்னா, தந்தை இது வரைக்கும் நான் பார்த்துட்டேயா, எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல, எங்க அப்பா வந்து யாருக்கும் திரியெல்லாம் கொடுத்தது இல்லை, இன்னும் செஞ்சது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், என் ஜாதத்தை கொண்டு போனா யாரை பார்த்தாலும் பித்ரு தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, சுமங்கலி சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, இதுக்கு தான் வந்து ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள், காசி போன்ற கஷேத்திரங்கள், இங்க வந்து அப்பா அம்மா இல்லாதவங்களாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் திலகோமம் பண்ணி நடந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமா மன்னிப்பு கேட்டணும். ஒண்ணு அங்க திலகோமம் பண்றது நீங்க கோடிக்கணக்கான வீட்டை சொத்து இருக்குன்னு நினைக்கக்கூடாது. செய்த பாவத்திற்கு நிவர்த்தி. அந்த பாவத்துக்கு நிவர்த்திங்கிறது வந்து இந்த மாதிரி கஷேத்திரங்களை போய் நீங்க செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். அங்க போய் நம்ம தந்தை வழி கர்மாக நம்ம பார்த்திருக்கோம். தந்தை தாய் 21 தலைமுறைக்கு அவங்க எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் கெட்டு போய் இருக்கு அப்படின்னு சொன்னா மாமியார் வயசுல உள்ள பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அம்மா தாயை சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அக்கப்பக்கத்துல இருப்பாங்க வயசானவங்க, ஏன் கடைக்கு போகணுமா சொல்லுமா, தனியா வீட்டுல இருக்கீங்க சொல்லி என்ன வேணும் சொல்லி நான் வாங்கிட்டு தர்றேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொன்னாலே அவங்க ஆசீர்வாதமே உங்களுக்கு வந்து சாபத்தை நிவர்த்தி பண்ணிடும். சாபமே வரமாக மாறும். எப்ப நீ நல்லா இருக்கணும், குழந்தை விட்டா நல்லா இருக்கணும்பாங்க. வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு ஒரு பொண்டாட்டி கூட நமக்கு அடங்கி நடக்க ஆரம்பிச்சிருவா. முன்னோர்களின் ஆசி இல்லாமல் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. இந்த முன்னோர்கள் ஆசையை வந்து கண்டிப்பாக நாம் அடையணும்னா அந்த காரகத்துவ உறவுகளை நாம் மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு பணிவிடை நாம் செய்ய வேண்டும். கல்யாணம் லேட் ஆச்சுன்னா பாருங்க, நீங்க 10ஆம் இடம் கெட்டு போயிருச்சுன்னா அவளை கல்யாணம் லேட் ஆகிடும், நல்ல இல்லறம் அமையாது. அது ஆணோ பெண்ணோ அது அடுத்த விஷயம். நமக்கு தான் அந்த ஜாதகத்துல இது ஆணு இது பெண்ணுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஆண் பக்கத்து கிடையாது. எந்த ஆண்மை எந்த இடத்தையும் நுழையலாம். நீ நிறைய பெண்கள்ட்ட வம்பு பண்ணிருக்க, அடுத்த ஜென்மா நீ ஒரு பெண்ணோட உடம்புல போவ, அந்த பெண்ணு மூலம் உனக்கு 1000 பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நோய் வருது சரி, தந்தை வழியில் தான் வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி சாபங்கள் வருவது தாய் வழியில வந்துட்டு இருக்கும். நீ செஞ்ச கர்மா என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் வந்து பிரச்சனையில இருக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, நமக்கு படிப்பு வராது, நம்ம பிள்ளைகள் அது மாதிரி தற்குறியில மஞ்சிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் வெளியே போனா 8ஆம் இடம் கண்டா அடிதடி சண்டை பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு குரூப்ல நான் பதிவுல போட்டிருந்தேன், 5, 8, 11 வந்து பாபகிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தால் அவங்க கண்டத்தை சந்திப்பார்கள். அது என் வாழ்க்கையிலேயே நடந்தது. எனக்கு 8ல ராகு உச்சம். சின்ன குழந்தை இருக்கும், 12 வயசு நான் தேர் விட எடுக்கும் போது வழுக்கி கீழே விழுந்துட்டேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் தேர் என் தலையில ஏறி இருக்கும். நான் காப்பாத்திட்டாங்க அந்த நேரத்துல. அப்ப அதெல்லாம் வந்து நடக்கும், நடக்காம இருக்காது. 5ங்கிறது சுயகர்மா, 11ங்கிறது சுயகர்மா, 8ங்கிறது சுயகர்மா. இது நான் செஞ்ச பாவத்தினால் வரக்கூடிய வினைகள். ஆனால் அந்த வினைகளில் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது 5ல் எனக்கு குரு உட்கார்ந்துருக்கான். லக்னத்தையும் பார்க்கறான், ராசியையும் பார்க்கறான், லக்னாதிபதியையும் பார்க்கறான். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து என்ன, அந்த தண்டனை ஒண்ணு கொடுத்து ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு அந்த பயத்தை வந்து காப்பாற்ற, இனிமேல் இது போன்ற தவறுகளே செய்யாது. இந்த நிலையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு தன்மைகளை வந்து அவங்களுக்கு வந்து அது இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தன்னோட திசை வரும்போது சனி பகவான் திசைகளில் 7 நாடு சனி நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, எச்சரிக்கை பண்ணுவான். நீ உணர்ந்து பார், நீ என்னென்ன செஞ்சுட்டு வந்த, என்ன மாதிரி பிரச்சனை நீ யாருக்காக பண்ணின, அப்ப அந்த பிரச்சனை பண்ணி நீ சந்திப்ப. அதில் மனம் திருந்தி வருந்தி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, நீ சனி திசையில வந்து நீங்க தெய்வ ஆராதனையில ஈடுபடுங்க. நீங்க அந்த சனி திசை முடியறதுக்குள்ள உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவான். இது உண்மை, இது சத்தியம், இது மாறவே மாறாது. சனி திசை இல்ல 7 நாடு சனி நடக்கும் போது சரி, நிறைய பேருக்கு 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அந்த சனி திசை நடக்கும்போது நான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறேன், என்ன தவறுகள் செய்தேன் என்று எனக்கு தெரியாது, என்னை மன்னித்து விடு என்று குலதெய்வ ஆராதனை இல்லையோ இந்த சனி பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டோம். நீதி நீர் தவறாமல் பரோபகார சிந்தனையோடு இருந்து ஊனமுற்றோருக்கு துணையாக இருந்து கொண்டு மாற்றுத்திறனாருக்கு உதவியா இருந்து முதியோர்களுக்கு சேவை செய்து கொண்டு நீ வாழ்ந்தேன்னா அந்த சனி உங்களை திசை முடிதவில்லையோ 7 நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல ஹை லெவல்ல தூக்கி விட்டுருவான் சனி. அந்த மாதிரி தன்மையில இருந்தா சனிக்கு ஈஸ்வர பட்டமே கொடுத்தது. சிவனுக்கு நிகரா ஈஸ்வரனுக்கு நிகரான அந்த சனி பகவான், அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சனி தான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது, பலனை கொடுக்குது. கர்ம வினைங்கிறது நீ செய்யும் தன்மையை பொறுத்து. உனக்கு இந்த ரோட்ல விட்டுட்டேன், இந்த ரோட்டை நீ எந்த பாதையில பண்ணுவோ போ, அந்த பாதைக்கு உண்டான பலனை உனக்கு கொடுப்பேன். நீ நல்வழியில சென்றால் நற்பலனையும், தீய வழி சென்றால் தீய பலனையும் கொடுப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க பணக்காரனுக்கெல்லாம் கர்ம வினை தாக்கம் இல்லையான்னு. அவன் நற்கர்மா செஞ்சிருக்கான், அவனோட இன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த ஜென்மத்தை அவன் தப்பு செய்யாம இருந்தால் அவன் தப்பிக்க முடியும். இல்லை என்கிட்ட பணம் இருக்கு, நான் யாருக்கு எது கொடுக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு எல்லாரும் கிட்ட வேலை பார்க்கணும் திமிர்த்தனமா அலைஞ்சானா அந்த பணத்தோட ஃபியூசனை டிரான்ஸ்ஃபார்மரே சனி அவுட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் எங்க இருந்து அப்படி அடுத்த ஜென்மத்தை அழுதுட்டு உட்காந்துதான், எந்த ஜென்மத்தை செஞ்ச பாவம் செஞ்சேனோ எனக்கு எல்லாம் போச்சு, நீ பெச்சு எடுத்து தெரியல சாகணும், விஷத்தை குடிச்சா அந்த விஷமும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற தன்மையில நம்மளை கொண்டு போய் கொண்டுறான். ஆக 1, 4, 7, 10 தாய் வழி, 3, 6, 9, 12 தந்தை வழி, 2, 5, 8, 11 சுய கர்மா. இந்த 3 கர்மாவை தாண்டி ஜாதகத்துல எதுவுமே கிடையாது. இந்த 3 கர்மாவை நீங்க நல்லா தேறி பண்ணிட்டீங்கன்னா, நல்ல மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, ராசி கட்டத்தையும் அதிகபட்சமா நவாம்ச கட்டையும் நட்சத்திர சாரம் பார்க்க, நட்சத்திர பாதாச்சாரம் பார்த்து வச்சுக்கிட்டு அருமையா ஜோசியம். வேற எதுக்கு பின்னாடி நீங்க ஜோசியத்தை போகணும்னு அவசியமே கிடையாது. விஞ்ஞானம் ஒரு பக்கம் இருக்கு. விஞ்ஞானம் என்ன பண்ணுது, இதுவரை நம்ம சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கோ அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது மெய்ஞானம். அந்த மெய்ஞான அறிவை நோக்கித்தான் ஒரு ஜோதிடன் பயணிக்க வேண்டும். அதனாலதான் ஜோதிடனை தெய்வீகன்னு சொல்றோம் நம்ம வந்து. அதனால ஜோதிடனோட பயணம் ஒண்ணு அஞ்ஞானம், ஒண்ணுமே தெரியாது, என்ன சொன்னாலும் புரியாது, அவன் செஞ்சுட்டே இருப்பான், அவன் கண்டுக்கப்படாது. அடுத்தது விஞ்ஞானம், எது கண்ணில் காண்கிறதோ எது கண்ணிற்கு தெரியதோ அதுதான் உண்மை நினைக்குது. மெய்ஞானம், கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அதை நான் உணரக்கூடிய தன்மையை எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான், அதை உணர்ந்து காட்டுகிறேன் என்று கொண்டு போது மெய்ஞானம். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்துக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா, நீ காட்டு நான் நம்புறேன்னு சொல்றது விஞ்ஞானம். மெய்ஞானம் நீ நம்பு நான் காட்டுறேன்னு சொல்றது மெய்ஞானம்.
இது ரெண்டு தான் இதுக்கு உண்டான ஒரு பெரிய வித்தியாசம். ஆக நாம் எல்லாம் வந்து ஜோதிடர்களாம் மெய்ஞான அறிவை நோக்கி பயணிக்கிறவர்கள். இப்ப ஒரு ஜாதக கட்டம் இருந்துச்சுன்னா நீ என்ன செஞ்சுட்டு வந்து அதை சொல்லத்தான் ஜாதக கட்டம். அப்ப என்ன செய்யணுங்கிறத சொல்றவன் ஜோதிடன். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம வந்து என்னென்ன பிரச்சனை சிக்கிட்டு அதெல்லாம் அவனை சொல்லிட்டு இருக்க கூடாது. அவனை சொல்லிட்டு இருந்தா அவனை பயமுறுத்த கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்பா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்துச்சாப்பா, நடந்திருக்கு, இனிமேல் இப்படி போய் நடந்தாதான் நீ தப்பிக்க முடியும். இல்லாட்டி ஜாதகத்தை ஒவ்வொரு ஜோதிட்டா நீ அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பிராங்கா சொல்லிட்டு விட்டுடலாம். வந்து அவனுக்கு உண்டான ஒரு வழியை காமிச்சு ஆலயத்துக்கு செல்றது சொல்லிட்டு, கோவில் போய் சொல்லிட்டு, பித்திருக்கர்மான என்ன போய் சொல்லணும், பிதா இது சுயகர்மான என்ன மாதிரி நம்ம பிரச்சனைகளும் சந்திக்கணும். இப்ப 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கா, குழந்தைகளுக்கு பூரா கல்வி சாதனங்கள் வாங்கி கொடுங்க, இனிப்பு வாங்கி கொடுங்க, குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுங்க. கோவில் குளங்களுக்கு செல்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வினையை நீ தீர்த்து விட்டு கோயில் பண்ணி இங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருப்பேன், அங்க போய் கோயில் போய் கும்பிட்டுட்டே இருப்பேன்னா அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த கோயில் போனாலும் சரி, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரெமெடி கிடைக்கலாம் உங்களுக்கு. அந்த நேரத்தில் ஒரு ரெமெடி கிடைக்கும். அந்த ரெமெடியில வந்து நீங்க கோயில் இருந்து நீங்க போயிட்டு தான் இந்த கோயில் நடந்துச்சு இதை பெருமை பேசிட்டு இருக்க கூடாது. ஆனா அடுத்த அட்டாக் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி தாக்குதல் வரும். அந்த தாக்குதல் வந்து நம்மளால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஆக கர்மா அப்படிங்கிறது வந்து வினை. அதுக்கு கரெக்டா தமிழ் சொன்ன வினை. அது நல்வினையா தீவினையா இதை உணர்த்தக்கூடியது ஜாதகம். அந்த உணர்வை உணர்ந்து அதற்கேற்றாற் போல அவருக்கு வாழ வழிகாட்டுபவன் ஜோதிடன். அது நம்ம கையில்தான் இருக்கு. நாம ஆத்மார்த்தமா செய்யணும். நாம இறை வழிபாட்டுல இருக்கணும். நாம தெய்வ நம்பிக்கையில இருக்கணும். நம்ம கணக்கு போட தெரியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பா தான் போகும். ஆக இந்த மாதிரி சப்ஜெக்டுகள்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு பரிகாரம்னு சொல்றோம். 27 யோகங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, விஷ்கம்பத்திலிருந்து வைத்தியரிதி வரைக்குமே. இந்த 27 யோகங்கள் வந்து 13 யோகங்கள் வந்து அசுபநாம யோகம்னு இருக்கு. அதை நான் இன்னொரு தடவை என்னென்ன லைனா சொல்றேன். நான் இந்த சந்தர்ப்பத்தை இல்லாட்டா அவங்க மேடம்கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன், அவங்க குழுவில் அவங்க போட்டுப்பாங்க. அதுல வந்து அந்த 13 நாம யோகத்துல ஒருத்தன் பிறந்து 3வது 10 டிகிரி லக்னம் விழுந்தான். ஒரு லக்னத்தை 3 பங்கா பிரிக்கலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் 10 டிகிரி, செகண்ட் 10 டிகிரி, 3வது 10 டிகிரின்னு. அந்த 3வது 10 டிகிரி லக்ன புள்ளி விழுந்துச்சுன்னா நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரம் பலிக்காது. தலைகீழ நின்னாலும் சரி பரிகாரமே பலிக்காது. முதல்ல நம்ம ஜாதத்தை பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஜாதத்தை கையில் எடுத்த உடனே திதி வார நட்சத்திரம் யோகா கரணம் ஒரு பேப்பர் தனியாக எழுதி வச்சிடணும். சந்திரன் ஏழு நட்சத்திரத்துக்கு லக்னம் ஏழு நட்சத்திரம் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா. சாதகமா இருக்குனாலே நம்ம கொஞ்சம் உஷாராயிரும். இந்த இடத்துல இவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருந்தான்னா அப்புறம் கேட்டா நான் போயிட்டு வரேன், நான் 4 மாசத்துக்கு கூட இந்த கோயில் போனேன், குலதெய்வ கோயில் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்மளும் சொல்லிட்டே இருந்தா அவனும் சொல்லிட்டே இருப்பான். நம்ம அப்புறம் திணறுவோம், இவன் வேற என்ன சொல்லுங்க நம்ம யோசிப்போம். இங்கே நம்ம வந்து உஷாராயிரும். அதுக்கப்புறம் இந்த 13 நாம யோகத்தை ஒருத்தர் பிறந்து அவன் லக்ன புள்ளி எத்தனாவது டிகிரியில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். முதல் 10 டிகிரி என்ன பிரச்சனை தானா தீரும். 2வது 10 டிகிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் பிராச்சித்தங்கள் பண்ணணும், பூஜைகள் ஹோமங்கள் தானங்கள் பண்ணணும். 3வது 10 டிகிரி ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணும். அப்ப இந்த அசுப நாம யோகத்தை பிறந்து இல்ல பிறந்திருந்துச்சுன்னா அப்படி இந்த 3வது 10 டிகிரி பிறந்தானா அவனுக்கு நீங்க பரிகாரமே சொல்லாதீங்க. அதிகபட்சமா நீ வந்து ஒரு 108 பிரதோஷ வழிபாடு பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. சிவன் பார்த்துமா, அவன் மகா கர்மயோகி, பரமயோகி சிவன், அவர் பார்த்துப்பாரு. என்ன வேணாலும் அவர் நினைச்சு என்ன வேணாலும் மாத்தலாம். மார்க்கேண்டருக்கு என்றும் 16 பார்த்து ஒருத்தர் நம்ம வார்த்தை தீர்க்க மாட்டாரா என்ன? அதனால 108 பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்ன நேரம் ஆகும்போது நேரம் ஆகத்தான் செய்யும். ஒரு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, அவர் 9 மாத்திரை கொடுக்குறாரு. ஒரு காலையில 3, மத்தியானம் 3, ராத்திரி 3, 9 மொத்தமா சாப்பிட்டுருவோமா? அந்தந்த நேரத்தானே சாப்பிடணும், டைம் ஆகத்தானே செய்யும். அது மாதிரி காலவாசம் ஆகத்தான் செய்யும். ஜாதோட நிலைமை இது புரிஞ்சுக்கணும். மக்கள் மேல உள்ள தப்பு என்னன்னு சொன்ன இவர் சொன்ன அவர் ஒன்னும் ஷார்ட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, எடுத்தடிக்கிறான்னு யோசியர் மாத்திக்கிட்டு போட்டோம், பரவாயில்ல. உங்க வார்த்தை தப்பாக இல்லாமல் நீங்க பயன்படுத்திட்டு போயிட்டீங்கன்னா அவ யார்கிட்ட வேணாலும் போயிட்டு போட்டோம். ஏன்னா இறைவன் உங்களை பாக்குறான். நீ நல்ல வழியில போயிருக்க, நீ நல்லதுதான் சொல்லியிருக்க. அவனுக்கு புரியக்கூடிய கர்மா அவனுக்கு இல்லை, அதனால அவனுக்கு புரிஞ்சுக்காது போகாது. நம்ம இறைவன்கிட்ட வேண்டும். உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை, எந்த கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போறீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்க அனுப்புங்க. யாரா இருந்தாலும் சரி. பக்கத்துல ஒரு சின்ன கடை, சின்ன கோயில் ஒண்ணு இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து காலையில ஒருத்தர் வந்து தண்ணியை ஊத்திட்டு போறாரு, நேர்த்தி பண்ணிட்டு போறாருன்னு அந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வழிபடுறோம். அந்த தெய்வம் அவனுக்கு பிராய்ச்சித்தங்கள் பண்ணுதோ இல்லையோ உங்களுக்கு நன்மை செய்யும். அதுக்காக நீங்க தினமலர்ல வாரமலர்ல அந்த ஜோசியர் சொன்னாரு, இந்த ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் தெய்வமே கேட்கும், நீ என் கோயிலுக்கு இது வரைக்கும் வந்ததில்ல, அண்ணன் அடுத்தவன அனுப்புற அப்படின்னு தான் கேட்கும். பழிக்காது.
உங்க குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்புங்க. உங்க இதே மாதிரி யாருக்கு என்ன ஜோதிடம் செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன காணிக்கை எடுத்து உங்க குலதெய்வத்துக்குன்னு தனியா வச்சிருங்க. நீ ஒரு 100 ரூபா வந்துச்சா, 100 ரூபால ஒரு 10% தனியா எடுப்பீங்க. அதுல 5% வந்து குலதெய்வ கோயில் வைங்க. 5% உங்களுக்கு கல்வியை கத்து கொடுத்த குருமார்க்கு யாருக்காவது கொடுங்க நீங்க. இதை நீங்க செஞ்சுட்டு இருந்தாலே போதும். வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஜோதிடர்களையும் வந்து நவகிரக ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும். நவகிரகம் வச்சு நம்ம பிழைக்கிறோம். ஆனா நவகிரகம் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை, அது உங்க ஜென்ம நட்சத்திரமா இருக்கட்டும், கல்யாண நாளா இருக்கட்டும், குழந்தை பிறந்த நாளா இருக்கட்டும், நீங்க ஜோதிட ஆபீஸ் போட்ட நாளா கூட இருக்கட்டும், நவகிரகங்களை போய் 9 வஸ்திரங்களை சாத்தி அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி தேங்காய் வத்தலா போல உடைச்சிட்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்க. நீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மவினையின் தாக்குது உங்களால தப்பிக்க முடியும். இல்லைன்னா அடுத்தவன் நீ அவனுக்கு சொன்ன அப்ப அவன் செய்ய வேண்டிய வேலை பேர் நீ தான் ஏத்துக்கணும். இந்த கர்மம் நம்மளை தாக்க ஆரம்பிச்சோம். கையில காசை யார்ட்டையும் வாங்காதீங்க. ஒரு தாமரை தட்டோ இல்ல பித்தளை தட்டை வைங்க. தட்டுல வைக்க சொல்லிடுங்க காசை. நீங்களா எடுக்காதீங்க. நேர் உட்காந்தானா முதல்ல வந்து தாய் தந்தையரை மனசால பிரார்த்தனை பண்ணுங்க. ஆபீஸ்ல உட்காண்டோமா, உதுவத்தை கொடுத்தினோமா, வச்சுட்டோமா, தாய் தந்தையர் மேல ஆத்மார்த்தம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இந்த பூமிக்கு வந்த காரணமா இருந்து அவங்க தான். நமக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. நம்மளை பெத்தவங்க தான் நமக்கு கடவுள். அப்ப அவங்கள ஆராதனை பண்ணுங்க. அப்புறம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜாதகத்தை தொடுங்க. ஜாதகத்தை கையில வாங்காதீங்க. டேபிள் மேல வைக்க சொல்லிருங்க. வைக்க சொல்லிட்டு நீங்க அப்ப எடுத்து புரட்டி போட்டு அதுக்கு சொல்லி பண்ணலாம். எடுத்த உடனே யாரையும் மிரட்ட வேலையை வச்சுக்கணும். எவ்வளவு மோசமான ஜாதகமா இருந்தாலும் சரி, அந்த மோசமான ஜாதகத்துக்கு காரணம் என்ன, ஊழ்வினை என்ன, 1 4 7 10 9 6 3 12 2 5 8 11 எது போயிருக்கு. அப்ப அதுக்குண்டான கர்மா என்ன, இந்த கர்மாவின் அதிகாரியா இங்க யார் உட்கார்ந்துருக்கா நம்ம. அப்ப நாம சுயமா பண்ணிருக்கோமா, நம்ம அப்பா பண்ண பிரச்சனை பாதிப்பு வருதா, இல்ல நம்ம தாய் பண்ண பிரச்சனை பாதிப்பு வருதா, அதை எப்படி தீர்ப்பதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஜோதிடத்தின் தப்பிக்கலாம். நீங்களும் நல்லபடியா வாழலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து ஒரு புண்ணிய நதியில போய் நீராடணும். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு போய் நீராடணும். அதே மாதிரி இந்த சகுனி கரணம் ஒண்ணு இருக்கு. இந்த சகுனி கரணத்தை வந்து ஜாதக தொட்டாலே புறம் அன்னைக்கு ஜாதகம் உருப்படியா ஓடாது யாருக்குமே. அது அழிக்கிறதுக்குன்னே பிறந்த ஜாதகம் சகுனி கரணம். பார்த்துட்டா இன்னைக்கு நேரம் தகவல்ப்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போய் கை காலை அலம்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு அடுத்த ஜாதகம் நீங்க தொடணும். இடம் தொடாதீங்க. 2 நாளைக்கு உங்களுக்கு சரியா ஜாதகமே நீங்க நல்லது சொல்லணும்னு நினைச்சாலும் உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வராது. இதே மாதிரி பத்திரை கரணம் இருக்கு. பத்திரை கரணம் ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்குவது. அதை கூட இப்ப 2014 விஷயம் நடந்தது. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயம் வந்து அரசியல்ல போக விரும்பல, அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். வந்து அந்த பத்திரை கரணம் ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்குவதற்கு உண்டானது பத்திரை கரணம். நாகவம், கிம்தூக்கணம், சதுஷ்பாதம், இந்த கரணங்கள் எல்லாமே வந்து அசுப கரணங்கள் சொல்லுவோம் நம்ம. இந்த அசுப கரணங்கள் அன்னைக்கு ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றானா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. இல்ல அடுத்த நாள் வாப்பான்னு சொல்லிடணும். ஏன்னா திதியில பாதி தான் காரணம். இந்த நாள் வந்து அமாவாசை ஒட்டி தான் வரும். அமாவாசை தாண்டி இங்க ரொம்ப தூரம் போகவே போகாது. நாகவம், சதுஷ்பாதம், கிம்துகணம், சகுனி கரணம் காலம் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்தபடி இந்த அமாவாசை காலம் வந்தாச்சுன்னா அது பித்திரு வழிபாடுக்குன்னு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ஒரு நாள் ஓய்வு கொடுங்க. உங்க தொழிலுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அன்னைக்கு இறைவழியில உங்க நாட்டத்தை செலுத்துங்க. இறைவழியில அதிகமாக நேரத்தை விடுங்க. அதுக்காக போட்டு நம்ம அந்த ஊருக்கு போனா இந்த ஊருக்கு போனா போட்டோ எடுத்தெல்லாம் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து நீ வந்து போட்டோ எடுக்க தான் வந்திருக்காமலுக்கு என்ன கும்பிட வரல போட்டு தெய்வம் கண்ணை மூடிக்கிடும். அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க என்னைக்குமே. அப்ப இறை வழிபாட்டுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிருங்க. அமைதியா இருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்க ரெஸ்ட் கொடுங்க. இந்த கிரகம் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். என்ன கேள்வி பதில் பேரலாமா என்ன மேடம்? போயிடலாங்க ஐயா. சூப்பர் சூப்பருங்க ஐயா. அதாவது கேட்க கேட்க திரும்ப கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. நேரம் போனதே தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா கிட்ட மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு காசை நடத்தணுமா தனியா? உண்மை உண்மைங்க ஐயா. நீங்க திரும்பவும் இன்னொரு நாள் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு நாள் அன்னைக்கு நம்ம யோகங்கள் திதிகள் பற்றியும் இது மாதிரி இது பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் சொல்லணும். கேட்டுக்கிறேன். இப்போ ஐயா நமக்கு வந்து நிறைய பெண்களை பத்தியும் சொல்லுங்க ஐயா. கனகதாரா தோத்தம் இந்த கனகாம்பால் பெர்மிஷன் கொடுக்கணுமே ஐயா. நீங்க தான் வரணுங்க. தெய்வத்தினுடைய அருளுங்க ஐயா. அது எல்லாமே நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது தெய்வ சித்தம் தான். ஆஸ்ட்ரோ பாபு சார் வந்திருக்கிறாரு. கவனிச்சீங்களா? நான் மதிக்கும் பெரிய மதிக்கும் விஞ்ஞான ஜோதிடர். எதையுமே விஞ்ஞானத்தை அடிக்கிற ஆஸ்ட்ரோ பாபு வந்திருக்கிறாரு குரூப்ல. ஐயா பாபு சார் இருக்கீங்களா?
பாபு சார். சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும், பாருங்க. இப்ப ஐயா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கர்ம வினைகளை மற்றும் கிடையாது. நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜோதிடர்கள் முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், அதே மாதிரி எப்படி எல்லாம் இருக்கணும், நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகர் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், எந்த தசாபுத்தி என்ன மாதிரி எல்லாம் கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்க, நாம முதல்ல அதுக்கு தயாராகணும் அப்படிங்கும் போது குருவும் சனி பகவானை பற்றி மிக சிறப்பா அற்புதமா எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில வந்து நமக்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் நடக்குது. நாம ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன், நான் தான் நடத்தினேன், இது எதுவுமே நாம கிடையாது, நம்ம ஒரு கருவிதானே தவிர எல்லாம் இயக்குபவனும் இயக்க வைப்பவனும் எல்லாம் இறைவனே தான். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாங்கிற எந்த எதுவுமே கிடையாது, எல்லாம் இறைவனுடைய சக்தி. ஐயா சொல்ல சொல்ல எனக்கு கூட அந்த டைம் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, அடுத்தது கேள்விக்கு பதில் போலான்னு சொல்றது கூட எனக்கு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் இன்வால்மெண்ட் அதிகமாயிடுச்சு, நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஒரு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்காது. இது கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வந்து ஐயா மூலியமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப கேள்வி கேட்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டா மத்தவங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொருத்தர கேள்வி கேளுங்க. கண்டிப்பா ஐயா வந்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம இந்த கர்ம வினைகள்ல கரைக்கிறதுக்கு உண்டானது பிதிர் தோஷ நிவர்த்திகள், இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா ஐயாவோட வழிகாட்டுதல்ல ஐயாவே நமக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து அவர் ஐயா வந்து அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மத்துல இருக்கக்கூடிய அத்தனை தலைமுறை இருக்கக்கூடிய பிதர்களுடைய கர்மாக்கள் மற்றும் நம்மளுடைய எல்லா விதமான சகல இதுவுமே நிவர்த்தி ஆகி நம்ம மேலும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான, இன்னைக்கு பாருங்க நம்ம பிதிர் சம்மந்தப்பட்டது பேசுறோம், இன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசையோடது, அடுத்தது வரக்கூடிய அட்சய திருதி வரப்போகுது, வளர்ச்சியை நோக்கி நம்ம போகக்கூடியதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து ஐயா இன்னைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஐயாவும் நம்ம அணுகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கு உண்டான எல்லா விதத்திலையும் வழிகாட்டுவாருங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரா வந்து கேள்விகள் கேளுங்க. என்ன கேட்கன்னு தெரியாம இருக்காங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் ராஜலட்சுமி ஐயா. நான் கிருஷ்ணகிரி சவுண்ட் இன்னும் கிளியரா வரலமா? எந்த ஊர்ல இருந்தீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா. சரி, சொல்லுங்கம்மா. ஐயா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா. அதாவது இப்ப எனக்கு வந்து சுய தொழில் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா, 3 மாதம் ஆகுதுங்க ஐயா. சரி. தொழில் பாத்தீங்கன்னா அந்த வழியா சாலை வழியா ஒரு நாளைக்கு 2000 இருந்து 3000 பேர் பயணிக்கிறாங்க ஐயா. தருமபுரி மெயின் ரோடு சாலைங்க ஐயா, திருப்பத்தூர் மெயின் தருமபுரி. ஆனா எங்களுடைய கடையில பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டில இருக்கக்கூடிய அத்தனை வகையான பொருட்களும் நாங்க வச்சிருக்கோங்க ஐயா. கடன் வாங்கி தான் வச்சிருக்கோம். ஆனா ஒருத்தர் கூட கடை வாசப்படி ஏறி வர மாட்டேன்றாங்க ஐயா. உங்க லக்னம் என்ன ஐயா? இந்த மேஷ ராசி, கும்ப லக்னம் ஐயா. லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா? அவன் நாமத்துல எங்க இருக்கிற? ஏமா உங்க ஜாதகமே ஞாபகம் எப்படிமா? இல்லையா, நான் ஒரு முறை திருப்பதி பெருமாள் கிட்ட நான் சொல்லிட்டேங்க, இனி என் சுய ஜாதகத்தை நான் எதுவுமே இறைவனடி நீங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ண வேண்டாமா? கேள்வி வந்து அப்படின்னா விட நான் சொல்லணும் இல்லையா? ஆமா, நீங்க பண்ற தொழில் சரிதான். முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம், உங்களுக்கு புதன் எங்க இருக்காப்ல? 10லங்கய்யா, அது மட்டும் தெரியுங்க. 10 குரு சுக்கிரன் செவ்வாய் வீட்டுல விருச்சிகத்திலயா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. அப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி, காலபுருஷன் 8ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துருக்கான்ல, அவன் தானே வியாபாரத்துக்கு அதிபதி. ஆமாங்கய்யா. அவன் மறைஞ்சு போயிருக்கான் எப்படிமா? அதுதான் ரொம்ப ஒரு மன அழுத்தமா இருக்குங்கய்யா. ரைட், ஒண்ணுமில்ல, இது சிம்பிளான விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 2 நாளைக்கு கடையை மூடணும். சரிங்கய்யா. ரீஓப்பனிங் ஷார்ட்லி, க்ளோசிங் ஃபார் த இது ரெனிவேஷன் போட்டு விடணும். சரிங்கய்யா. போட்டு புஷ்கர நவாம்சம் லக்னத்தை பார்த்து அந்த லக்னத்தை அன்னைக்கு
பஞ்சபட்சி சாஸ்திரத்துல உங்களுக்கு பட்சி அதிகாரமா இருக்கக்கூடிய ஊன் அரசு காலத்துல அங்க வந்து ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணி அந்த புஷ்கரண மாம்ச லக்னத்தை நீங்க பூர்ணாவதி கொடுத்துட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க, கடை ஜாம் ஜாம்னு ஓடும். சரிங்க ஐயா. புரியுதா நான் சொன்னேன்? என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா, ஒரு 2 நாளைக்கு கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரீசென்ட்லி நாங்க வந்து கடை ரீஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பட்சி நட்சத்திரத்துல இருந்து நாங்க வந்து கணபதி ஹோமம் அதிகாரபட்சி அதிகாரபட்சியா இருக்கணும். அதிகாரபட்சி அதிகாரபட்சியில அரசு வேலை ஊன் வேலையா இருக்கணும். சரிங்க. நடை இருந்தாலும் தப்பு இல்ல. அதுல வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணி அந்த புஷ்கரண வம்ச லக்னத்துல வந்து பூர்ணாதி கொடுங்கிட்ட புஷ்கரணத்துல ஆரம்பிக்கணும். சரிங்க. சுதர்சன ஹோமம் கண்டிப்பா பண்ணணும். இதை பண்ணிட்டு அந்த உள்ள மைய எடுத்து வச்சு டெய்லி நெத்தி வச்சுன்னா ஆக்கர்ஷ சக்தி கண்டிப்பாக வரும். நிச்சயமா வியாபாரம் நல்லபடியா நடக்கும். எந்த திசை எங்க பண்ற என்ன அது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். சரிங்கய்யா. இத பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா வியாபாரம் செழிக்கும். நிச்சயமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த கெமிக்கல் சம்பந்த விஷயம் இது இருக்கா உங்க கடையில? ஐயா, எலக்ட்ரிக்கல், பிவிசி, பூசா மூட்டைங்க. எலக்ட்ரிக்கல் ஓகே, எலக்ட்ரிக்கல் ஓகே. ஏன்னா 10ஆம் தேதி செவ்வாய் தானே, செவ்வாயோட காரத்தினை இதை நீங்க நவாம்சத்தை சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவா பேசலாம் நம்ம. சரிங்க ஐயா. ஓகே, வணக்கங்க. என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்றேங்க ஐயா. ஓகேம்மா. வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கங்கய்யா. நான் பிரபா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. என்னோட 10ஆம் இடத்தை பத்தின ஒரு விஷயம் கேட்கணுங்க. என்ன? கன்னி ராசிங்க. தனுசு லக்னத்தை சொல்லுங்க. லக்கணம். தனுசு லக்கணம். தனுசு 10ஆம் இடமே கன்னிதான். ஆமாங்க. இப்போ சரி. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், குரு, சனி 4 கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருக்குதுங்க. என்ன திரும்ப சொல்லுங்க? சூரியன், சந்திரன், குரு, சனி. புதன் சொன்னீங்க முதல்ல? சூரியன் சார். இல்ல புதன் சொன்னீங்க, புதன் சுக்கிரன் சொன்னீங்கல்ல? இல்ல புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. சரி, அப்ப சூரியனோட புதன் பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா? ஆமா ஆமாங்க. புதனோட சுக்கிரன் இருக்காப்லையா? சுக்கிரன் இல்லைங்க, சுக்கிரன் வந்து சூரியன் வீட்டுல இருக்கிறாரு, 9ஆம் வீட்டுல. அப்ப புதன் தனிச்சிருக்கானாங்க லாபஸ்தானத்துல? ஆமாங்க, தனிச்சுதான் நிக்கிறாரு. புதன் தனிச்சிருக்காப்ல. சரி, அந்த புதன் நவாம்சத்துல எங்க இருக்கிறாப்ல தெரியுமா? நவாம்சத்துல வந்துங்க புதன் வந்து ராகுவோட கும்ப வீட்டுல இருக்கிறாரு. ராகு விட்டுருங்க, கும்ப வீட்டுல இருக்கிறாப்ல இல்லைங்களா? அப்ப ஆமா. சனியன் காரகத்துக்குண்டான தொழிலை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிருவீங்க. சரிங்க சார். ஆனா சனியின் நிறைய காரகத்துல என்ன? சனியினுடைய காரகம் தொழில் சம்பந்தப்பட்ட இரும்பு தொழில் இந்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓனர் ஆகக்கூடிய தன்மை என்னங்க ஜாதகத்தை புள்ள அலசி பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா அடிமை தொழில் தான் நீங்க பண்ண வேண்டி வரும். இரும்பு தொழில் மட்டுமல்ல, கொஞ்சம் கீழ் அதாவது பணிவிடை செய்யக்கூடிய தொழில்கள். புரியுதுங்களா? பணிவிடை செய்யக்கூடிய தொழில்கள், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மருத்துவமனைக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறது, சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள். சரிங்க சார். இந்த டாய்லெட் சாமான்லாம் இருக்கு இல்லையா, ஆமா ஆமாங்க சார், சுத்தம் பண்ணக்கூடிய தொழில்கள், இது எல்லாமே செய்யலாம். அடுத்தது வந்து சுக்கிரனோட வீட்டுல புதன் இருக்கிறான் இல்லையா, 10ஆம் அதிபதி. ஆமாங்க. அப்ப இந்த சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் வந்து அழகு சாதன பொருட்கள், பியூட்டிஷியன் வேலையை பார்க்கலாம் நீங்க. சரிங்க சார். சார் இப்ப கிடைக்கும். சொல்லுங்க. எங்க அம்மா வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க சார். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுமா? ஓகேங்க சார். ஓகேங்க. தனுசுக்கு 4ஆம் அதிபதி யாரு? குரு இல்லைங்களா? ஆமாங்க சார். தாயார் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கான். குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லதாகும். குரு பயிற்சி மிதுனத்துக்கு வந்து குரு உங்க லக்னத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சரிங்க சார். நன்றிங்க சார். ஓகேம்மா. இப்ப என்ன திசை நடக்குது? இப்ப குரு தசை தாங்க சார் நடக்குது. என்ன புத்தி? புதன் புத்திங்க சார். இப்பதான் குரு தசை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க சார். ஆமா. இப்ப என்ன செய்றீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமை இரவும்
சரிங்க சார். கருப்பு கொண்டக்கடலை ஒரு 50 கிராம், சரிங்க சார். பச்சரிசி ஒரு 50 கிராம். சரிங்க சார். இதை ரெண்டு நல்லா பொட்டல போட்டு தலைக்கடியில வச்சு படுத்துக்கோங்க. சரிங்க சார். வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு அதை எடுத்துட்டு குடிச்சிட்டு நெத்தி நிமிதி விட்டு தீபத்தெல்லாம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை நல்லா வேக வச்சு உப்பு போடாம காக்காய்ச்சி வைங்க. 9 வாரம் செய்யுங்க. சரிங்க சார். குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாம் நீங்கும். ஹலோ வணக்கம். நன்றிங்க சார். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். யாருங்க? சக்திங்க. சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். சொல்லுங்க. லக்கணத்துல வந்து ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஐயா எந்த தொழில உட்கார்ந்தாலும் சரியா அமைய மாட்டேங்குது. எல்லாரும் தொழிலை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ரைட், ஓகே ஓகே. என்ன லக்னம்? ஐயா லக்கணம் வந்து கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் நவாம்சத்துல எங்க உட்காந்துருக்கான்? நவாம்சத்துல வந்து இது கும்ப வீட்டுல உட்காந்துருக்காரு. கும்பத்துல? ஆமா. அப்ப கும்பத்துல இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த மரம் சம்பந்தப்பட்ட தொழில செஞ்சா நல்லா இருக்கும். இல்ல விளைநிலம் பூமி, பூமியில ஏன் விவசாயம் செய்யலாம் நீங்க? விவசாயம். ஆனா பொதுவாவே கும்பம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம்பா. சரிங்க. அதனால நிலம் சம்பந்தப்பட்ட பொருள் தொழில் செஞ்சா நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு முன்னெடுத்த கூட விவசாயம் செய்யலாம். சரிங்க. இல்ல அவர் வாஸ்து பாக்குறாருங்க ஐயா. என்னது? வாஸ்து. அவர் வாஸ்து பாக்குறாரு. அவர் சக்தி வாஸ்து பேரு வருதுங்க. ஆமாங்க. காட்ட மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம்? என்னப்பா? யாருமே முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்களே, கேள்வி கேட்கும் போது கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை, இருட்டுல இருக்கிறோம். ஓகே. இப்ப வந்து என்ன செய்யணும்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்க. நிலத்தில் விளையும் பொருட்களை வச்சு நீங்க சம்பாதிக்கலாம். சரிங்க. ஆமா, செவ்வாய் ஆதிக்கத்தும் காரகத்தும் கண்டிப்பா இருக்கணும். ஆனால் அதே சமயத்துல வட்டிக்கு கொடுத்து வாங்கன்னு நினைச்ச மாதிரி போயிடாதீங்க, அடிபட்டுருவீங்க. சரிங்க. புரியுதுங்களா? என்ன தொழில் செய்றீங்க இப்போ? நான் வந்து மேஸ்திரி வேலை. என்ன வேலை செஞ்சா அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல வாஸ்து ஜோதிடர் வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரைட்டு. சரிங்க. அப்ப நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஆமாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்க. நீங்க எவ்வளவு பெரிய வாஸ்து ஜோதிடா இருந்தாலும் இந்த அளக்கிறது வைக்கலாம் நீங்களே பண்ணணும். அடுத்த ஆள் வச்சு பண்ண விடக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஏன்னா சனிங்கிறத வந்து வேலைக்காரன். அப்ப அந்த வேலைகளை நீங்களே செய்யணும். நம்ம அசிஸ்டன்ட் 2 பேரை கூட்டு போயிருக்கோம், பாட்டி காசு தராங்கன்ட்டு நீ ஒரு பக்கத்தை பிடி இந்த பக்கத்தை பிடி அளவு அளந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து நோட் எழுது வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே ஒரு இடத்த பிடிச்சு அளக்கணும். பண்றது, குழி கணக்கு போடுறது இதெல்லாம் நீங்களே பார்க்கணும். சரிங்க. உங்களோட உழைப்பு அதிகமா இருக்கணுங்க. இருந்தா நீங்க ஜெயிச்சிடலாம். சரிங்க. ஓகேவா? அதுக்கு எது பரிகாரம் இருக்குங்களா? தொழில் முன்னேற்றம். தொழில் முன்னேற்றத்துக்கு எந்திரங்கள் தான் நான் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். சரிங்க. அதுக்கு நான் எந்திரங்கள் எழுதி தரேன். எந்திரங்களை வாங்கி நீ பூஜை அறையில வைங்க, ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. ஆமா, அது தனிப்பட்ட முறையில் ஐயா உங்களுடைய போன் நம்பர் சொல்லிருங்க ஐயா. எல்லாரும் ஐயாவுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயாவுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிவிட்டு குருதட்சணைய ஐயா சொல்றதை அனுப்பிவிட்டுட்டு உங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வந்து ஐயாட்ட நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய தொழில் சம்பந்தமாவோ இல்ல நம்மளுடைய சுய ஜாதக சம்பந்தமாவோ இல்ல நம்ம என்ன மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், பரிகாரங்கள்ல சரியாகும் அப்படின்னா அது அச்சாரம் பண்ணோம்னா அந்த இது எது பண்ணனா நல்லா இருக்குமோ ஐயா நமக்கு வழிகாட்டுவாரு. அதை நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐயாவுடைய போன் நம்பர் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நானே வந்து பூஜை எல்லாம் செஞ்சு வைப்பேன். ஐயாவே பூஜையும் செஞ்சு கொடுப்பாரு. அதனால சரிங்க. எழுதிக்கங்க. சொல்லுங்க. 99 52 82 52 35 46 02. சரிங்க. மீண்டும் சொல்லுங்க ஐயா. 99 52 35 46 02. ஆமா. சாமி வணக்கம். சாமி வணக்கம். வாங்க சிவாஜி. வணக்கம். சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம்.
சிவாஜி அண்ணா இருங்க, நான் முதல்ல கேட்டுக்கிறேன். சாமி ஒரு சந்தேகம் குழுவில கேட்டேன், நீங்க உங்களை கனெக்ட் ஆகாதுன்னு. சாமி 2ல மாந்தி இருந்தா வாக்குஸ்தானம் பாதிக்குமா சாமி? கண்டிப்பா பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும். குடும்பம் இல்ல எனக்கு 2ல மாந்தி. எந்த நட்சத்திர சார்ந்த இருக்கு? கேட்டை. கேட்ட தாய்மாமன் உறவு பாதிப்பு கண்டிப்பா உண்டு. ஜோதிடத்துல பலன் சொல்றது இல்ல, அந்த வாக்குவன்மை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா புதன் தானே. சரி, புதன் நட்சத்திரம் புதனோட காரகத்துவம் அடிபடுவேன். நான் குழுல நான் கனெக்ட் ஆகுவீங்களோ ஆகாதன்ட்டு குழுல இந்த கேள்வி போட்டேன், உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். நம்ம அண்ணா சொன்னாரு 5ஆம் இடம் நல்லா இருந்தா பாதிக்காது அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்க அக்கா சொன்னாங்க புதுசா ஜோதிடம் கத்து கொடுத்தா எப்படி அப்படின்னாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு. அது இல்ல ஒரு நிமிஷம், புதனோட நட்சத்திரத்துல மாந்தி இருந்தானா புதனுடைய காரகத்துவே வாக்குவன்மை தானே. ஆமா, அது பாதி இருக்குத்தானே செய்யும். இல்ல 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சாரம். செவ்வாய் செவ்வாய் பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு அந்த வாக்கு ஒண்ணு சரியா கேட்க விட மாட்டேங்குது உங்களை. நான் என்ன சொன்னேன்? 2ஆம் இடத்துல இருக்கிறது அவரு பேசுறது அவருக்கே புரியாது இல்லைங்க. அதுவே இல்ல ஐயோ போச்சு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புதனோட சொன்ன புதன் தான் வாக்குக்காரகன். புதனோட இருந்தால் அந்த புதனுடைய காரகத்துவம் அவுட்டு. சரி, கேள்வி பிறந்துகிட்டே இருக்கும், மன திருப்திப்படாது. சரி, பலன் எடுக்க வருமா? சரியா? இப்ப ஜாதகம் கேள்வி மட்டும்தான் வரும். ஐயோ, சரி அக்கா பதில் சொல்லிட்டா போதும், நான் தம்பி கேள்வி. செவ்வாய் தானே சாமி பாக்கணும், புதனையும் பாக்கணுமா? மாந்தி இருக்கும் நட்சத்திர அதிபதி நான் சொல்லியிருக்கேன். சரி இல்ல 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தானே சாமி? திரும்ப தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சரி சிவாஜி சார், ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நீங்க 1000 ஜோதிடர்கிட்ட நீங்க ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சகோதரர்கிட்டயோ சகோதரிகிட்டயோ நம்மளுடைய ஜோதிடர்கள், நம்மளுடைய இனம், ஓகேங்களா? அப்படிங்கும் போது அவர் பத்தி ஒரு பொதுவெளியில இது ரெக்கார்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம யாரும் இவங்க கிட்ட கேட்டா அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, யார பற்றியும் எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம ஐயா கிட்ட ஒரு கேக்குறீங்க, ஒரு குருவா இந்த இடத்துல ஐயா எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல நம்ம இல்ல இப்ப உங்களுடைய பேசிக்கிறோம். சரி, ஓகே, சரி சாமி, நன்றி சாமி. நன்றி, குழுவுல விலை கொடுத்துறேன். சரி, நன்றி சாமி, வணக்கம் சாமி. கண்டிப்பா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, பொதுவாவே ராகு திசை யோகம் பண்ணா அடுத்து குரு திசை வந்தா யோகம் பண்ணாதுன்னு பொதுவா சொன்னா எப்படிங்க ஐயா? வயித்த கலக்குது எங்களுக்கு. ஓகே இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, அந்த தீர்வு ஐயா சொல்லல பொறுமை காத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான விடை நீங்க பேசுங்க. இப்போ ராகு திசையில நம்ம எப்படி நடக்கணுங்கிறத நாம தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு கஷ்டத்து பின்னாலே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னால, அதுல தர்ம நெறி தவறுனாலோ அந்த குரு அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுத்துருவான். அதனால ராகு திசையில முடிஞ்சளவு அடக்கி வாசிக்கணும், இல்ல சிரமப்படணும். அந்த சிரமப்பட்டு நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு போனோம்னா குரு நமக்கு சாதகமா சப்போர்ட் பண்ணுவாரு, சனி திசையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப அந்த 18 வருஷம் பிரச்சனை பார்த்தா 35 வருஷம் வாழ்க்கை போயிடும் நமக்கு. அப்ப அந்த 18 வயசுல முதல் 8 வருஷம் தான் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த 8 வருஷம் வேற மாதிரி, 9 வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த 9 வருஷம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுல என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம துர்க்கை வழிபாடு நல்லா பண்ணிட்டு இருக்கணும். இந்த நவ கிரகங்களுக்குமே என்ன தாந்திரிக முறையில வழிபாடுன்னு இருக்குமா, ரொம்ப ஈஸியான விஷயம். அது இன்னொரு கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அப்போ ராகு திசையில நம்ம எப்படி எந்த தர்மங்களை போயிட்டு இருக்கோம், பொய் சொல்லாம, யாருக்கும் கெடுதல் பண்ணாம, நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தை நம்ம துர்க்கை வழிபாடு பண்ணிக்கிட்டு நான் பாட்டு அமைதியா நம்மகிட்ட வந்தவங்க நல்வழி காட்டிருந்தேன்னா குரு சனியை சப்போர்ட் பண்ணுவாங்க. 16 வருஷம் குரு தசை, 10 வருஷம் சனி தசை, ரெண்டுமே ஆளை தூக்கி விட்டுரும். அதனால எந்த திசையை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா, ஒரு பொண்ணு 21 வயசு ஐயா. சரி, மீன லக்னம் ஐயா. 2ல ராகு அவயோகிங்கயா, யோகி சாரம் கேதுவோடைய சாரத்துல இருக்குது. ராகு அவயோகி, கேது யோகி சாரத்துல உட்கார்ந்து இப்ப திசை நடத்த போகுதுங்கய்யா.
அதாவது அவயோகி நட்சத்திர சார்ந்திருந்து ஒரு யோகி தசை நடத்துறான்னா அவன் யோக பலன் முழுமையா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரெண்டாம் இடத்த ராகு இருந்தால் வாக்க ரொம்ப கட்டுப்படுத்தணும். இந்த வாக்குண்மையை கட்டுப்படுத்துக்கு தான் நான் நாட்டரசன் கொடைக்கு நான் போக சொல்றது. நான் எட்டுல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால இப்ப திருமணம் சம்பந்தமா கேட்கும் போது அது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குமா இல்ல அது எப்படி பண்ணுங்கிறது எனக்கு ஒரு டவுட்டிங். எனக்கு தீர்மானம் சொல்ல முடியல என்னால. கரெக்டா இப்ப வரப்போகுது, நவம்பர்ல வரப்போகுது ராகு திசை. நான் இந்த வந்து யோகி சாரை வாங்கினதுனால நல்லது செய்யுமா இல்ல அந்த பொண்ணுக்கு தாரதோஷத்தை வலுவா கொடுத்துருமா? அதுதான் எனக்கு. இல்ல அதுக்குதான் அந்த கதலி விவாகம் செஞ்சுட்டு கல்யாணம் பண்றது நல்லது. ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு கல்யாணம் பண்றது நல்லது. என்ன பரிகாரம் ஐயா? வாழை மரம் வாழைமரத்தை தாலி கட்டி வெட்டுறோம்ல, ஆமா, அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சபட்ச சாஸ்திர ரூதியா அதிகாரபட்ச பார்த்து செஞ்சோம்னா சக்சஸ் பண்ணி விட்டுரும். ஆனா ரெண்டுல ராகு இருந்தா அவங்க வாய் சும்மா இருக்காது. அவங்க விஷத்தை கக்குவாங்க, கண்டிப்பா விஷத்தை கக்குவாங்க. அவங்க வாக்கு உண்மை அடக்கணும். அவங்க முதல்ல பிளவுபட்ட நாக்கு தானே, நாக்கு. வார்த்தையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. அந்த நாட்டரசன் கோட்டை அந்த அட்ரஸ் கொடுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சிவகங்கை மாவட்டம், கிராம பேரு நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டை. ஐயா வணக்கம் சார். கம்பர் கோவில். சொல்லுங்க. அஞ்சுல லக்னத்துல வந்து அஞ்சுல வந்து குரு சுக்கிரன் இருந்தா பிராமணனா இருப்பாரு. சுக்கிரன் செவ்வாயா இருந்தா சூரியன் செவ்வாய் வந்து சத்திரனா இருப்புன்னு சொன்னீங்களா சார் போன ஜென்மத்துல? ஆமா. அந்த இடத்துல சனி ராகு கேது இவங்க தனிச்சு இருந்தாலோ இல்ல சேர்ந்து இருந்தாலோ அவங்க கேரக்டர் இல்ல 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 நான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு தான் சொல்லியிருக்கேன். 5ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன் செவ்வாய் ஆனால் சத்திரியன், குரு சுக்கிரன் ஆனால் பிராமணன். நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் யார் இருக்காங்கிறத பத்தி நான் பேசல. 5ஆம் அதிபதி யாரு நமக்கு அதுதான் கணக்கு. சாமி 5ஆம் அதிபதி சனியா இருந்தா, 5ஆம் அதிபதி சனியா இருந்தா சாமி சூத்திரன். ஓகே சாமி. அடிப்பட்ட வேலை செய்யக்கூடியவன். ஓகே சார். அடுத்தது சார் இந்த 9ஆம் இடம் வந்து சார் 9ஆம் இடம் புது சுக்கிரன் சந்திரன் கேது சார். இது எந்த மாதிரி கர்மா சார்? 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சந்திரன் கேது சார். கண்டிப்பா வந்து பித்திரு தோஷம் கண்டிப்பா உண்டு. அதுவும் தாய் வழியில தோஷம் உண்டு. கேதுவும் தாய் பெண்ணு, சந்திரனும் பெண்ணு, சுக்கிரனும் பெண்ணு, புதனும் பெண்ணு. தாய் வழியில தோஷம் கண்டிப்பாக உண்டு. எந்த ராசி அது? ரிஷபராசி சார். ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணிய தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்ஜென்மத்தில் வந்து இவர்கள் அத்தனை பேரையும் அவன் பாதிச்சிருப்பாங்க கண்டிப்பா. மேபி வீட்டுக்கு அடங்காம காதல் கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம். என்னது இதுக்கு பரிகாரம் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். ஸ்ரீரங்க தாயார் சன்னதியில போய் ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில போய் நீங்க வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லம்மா, இப்ப பிதர்களுடைய தோஷம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பிதர்களுக்கு உண்டான தர்ப்பணம் முதல்ல நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த கடவுளை நம்ம வழிபட்டாலும் நமக்கு இது உண்டான இது பண்ணுவாங்க. சரிங்களா? அருள் கிடைக்கும். அதனால அந்த பிதிர் தோஷத்தை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணுங்க. அதுக்குண்டான ஐயா வந்து வழிகாட்டுவார். ஐயா சொல்லுங்க. 9ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சந்திரனுக்கு இதெல்லாம் கிரகண தோஷம் தான். அது சந்திரன் கேது சூரியன் கேது சேர்ந்த சந்திரன் கேது சேர்ந்தாலும் சூரியன் கேது ராகு கேது சேர்ந்தாலும் அது கிரகண தோஷம். கிரகண தோஷம். என்னமா? 9ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாயா? அவள் வருவாளா அவள் வருவாளான்னு பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். உடைஞ்சு போன நெஞ்ச ஒட்ட வைக்க அவள் வருவாளான்னு. கண்டிப்பா அஃபேர் ப்ராப்ளத்தை விழுவீங்க.
ஆஹ் இல்லைன்னா விழுந்திருப்பீங்க. உம் என்ன விழுந்திருக்கீங்களா? இல்ல சார். ஓ, வேற யாருக்காவது கேக்குறீங்களா? இல்ல சார். செவ்வாய் இல்ல சுக்கிரன் சார். சேர்ந்து இருந்தாலே சொல்லுங்க, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே அஃபேர் பிரச்சனை கண்டிப்பா வருமா? அது மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சத்தை இருந்தா 100% உண்டு. ஓகே சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வியா கேக்குறேங்க ஐயா. ஐயா, யார் கேள்வி கேட்டாலும் அவங்க பேரை முதல்ல சொல்லுங்க, எந்த ஊரும் சொல்லுங்க. ஐயா என் பேர் அன்னபூர்ணி ஐயா. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய துணைத் தலைவி ஐயா. ஆமா ஐயா. அதாவது இப்ப பாதகாதிபதியை நம்ம எடுக்கும்போது பாதகாதிபதியை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறது? இப்ப வந்து சரராசிகளுக்கு 11ம், ஸ்திர ராசிகளுக்கு 9ம், உபய ராசிகளுக்கு 11ஆம் இடமும் நம்ம பாதகம் சொல்றோம் ஐயா. அப்ப ஸ்திரத்துக்கு வந்து 7 சார். 7 உபயத்துக்கு 7. உபயத்துக்கு 7. அப்ப ஸ்திரத்துக்கு 9ஆம் தேதி பாதகாதியாக போகுறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி ஆகுறாருலாங்க ஐயா. கும்பலகணத்துக்கு கேந்திராதிபதி ஆகிறாம் பொழுது சுக்கிரன் வந்து அவர் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை தருவார்? அந்த பாதகாதிபதி நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குமா, தீமையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குமா? கும்பலக்கணத்திற்கு 4, 9 குடைவன் சுக்கிரன். தாய் தந்தையர் எவ்வளவு பாசமாக இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு விஷமா மாறும். அன்பால செய்தாலும் அதுக்கு நமக்கு பாதிப்பா தான் இருக்கும். இது அதாவதுங்க ஐயா, இப்ப வந்து கும்ப லக்னத்துக்கே சுக்கிரனுடைய தசை நடக்கும் போது அவர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும்? நன்மைகள் தீமைகள் இல்ல, சுக்கிரனுடைய தசை நடக்கும்போது சுக்கிரனுக்கு யோகியா இருந்தா தப்பிச்சுப்பாங்க. சுக்கிரன் அவயோகியா இருந்தா வச்சுக்கலாம், கண்டிப்பா சிறை செல்ல வேண்டிய நேரம் வரலாம், அவமானப்படலாம், பெண்களால் மிகுந்த அவமானங்கள் ஏற்படலாம், இருக்கிறத விட்டு ஓடக்கூடிய நிலைமைகள் வரலாம், கோர்ட்டு கேஸ், வம்பு கச்சேரி எல்லாம் கொடுக்கும் சுக்கிரதசை நடக்கும்போது. ஏன்னா லக்னத்திலேயே இருக்குது சுக்கிரன் அப்படிங்கும் போது பாதகாதிபதி மேடம் சொல்ற மாதிரி அந்த இது வந்து லக்னத்திலேயே கும்ப லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் தசை நடக்கும் போது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா அப்படிங்கிறது இல்லைங்களா ஐயா? அப்ப என்ன செய்யணும்? உங்களோட செயல்பாடுகளை இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்காத செயல்பாடுகளா இருக்கணும்னு சொல்லிடணும். யாருக்காவது ஒரு பினாமியில காசு வருது, வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறவங்களா இருப்பாங்க, அப்புறம் இஷ்டத்துக்கும் ஒரு வேலை செஞ்சு சொல்லி அதுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, இவ்வளவு ஃபீஸ் வேணும் அவ்வளவு ஃபீஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னா பிரச்சனை வச்சுக்குவாங்க. ஐயா இப்ப ரிஷப லக்னத்துக்கும் தர்ம கர்ப்பாதிபதி யோகம் ஆகுதுல சார் சனி பகவான் ஐயா? ஆமா, பாதகாதிபதி. ஆமா ஐயா. அப்ப நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்றது ஐயா? என்னம்மா, அதாவது பண்ண 9ஆம் இடத்தை என்னைய பாதகஸ்தானம் அப்படின்னு சொன்னா தந்தை வழியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பணிவிடை செய்யணும். வயது முதிர்ந்த நம்ம அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறவங்க முதியோர் இல்லத்தெல்லாம் போய் அவங்களுக்கு சேவைகள் செய்யணும். சேவைகள் செஞ்சாலே அது பாதகத்தன்மை விளைக்கணும். உபயலக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகம் வந்து அதுக்கு சொல்லிடுங்க. அதுவும் அப்படித்தாம்மா. அதாவது பாதகஸ்தானம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பொதுவா வந்து பிரசன்னமா இருக்கிறதுக்கு தான் அதிகமா பார்க்கணும். ஜாதக கட்டத்துல இது பாதகஸ்தானம் எடுத்தோம்னா பாதகஸ்தானம் யோகி நட்சத்திரத்துல இருந்தாலோ, சாதகமான வீட்டுல இருந்தாலோ, நட்பு வீட்டுல இருந்தாலோ, நட்பு நட்சத்திரத்துல இருந்தாலும் அது பாதகம் அதிகமா செய்யாது. பாதகாதிபதி மிதுன லக்னத்துக்கு உச்சம் பெற்றிருந்தாங்க ஐயா. பாதகாதிபதி மிதுன சொத்து பண்ண யாரு? குருவா? ஆமாங்க ஐயா. குரு தானே. குரு உச்சம் 2ஆம் இடத்துல தனகாரகன் தனஸ்தானத்துல உச்சம் வருது, நல்லது இல்லையே. பொருள் இழப்பு தானமா ஏற்படும். காரகோ பாவனாசி வந்துருமே அங்க. அதனால வந்து பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி எந்த தொழிலும் செய்யக்கூடாது. வேலை 10,000 10,000 என்ன தொழில் செய்யணும் அந்த தொழில் மாத்திரம் தான் செய்யணும். குருக்கு உண்டான பரிகாரம் இப்போ ஒரு அம்மா யாரோ கேட்டாங்க, சொன்னேன், இந்த கொண்டை கடனையும் பச்சையும் தலைக்கு வச்சு படுத்து சொல்லியிருந்தேன். அந்த குருக்கு உண்டான பரிகாரமா ஒரு 9 வாரத்துக்கு செஞ்சுக்க வேண்டியதா. ஐயா பாதக வீட்டுல ஒரு கிரகம் இல்லைனாலும் அந்த பலனை செய்யுமா ஐயா? பாதக வீட்டுல கிரகம் இருந்தால் அது பாதகத்தை அதிகமா செய்யும். பாதகாதிபதி எங்க இருக்கான்னு பாக்கணும். சரிங்க ஐயா. பாதகாதிபதி எங்க இருக்கான்னு பாக்கணும்.
நீங்க இப்ப எல்லாருமே வந்து ஜாதகம் பாக்குறீங்க, இந்த பெர்த் யோகத்தை வந்து விட்டுறீங்க. பெர்த் யோகத்தை கண்டிப்பா இந்த 5 அங்கத்தை கண்டிப்பா பார்க்கணும். திதி, வார, நட்சத்திர யோகம் கண்டிப்பா பார்க்கணும். அவன் எந்த யோகத்துல பிறந்திருக்கிறான், அந்த யோகி யாரு, யோகி நட்சத்திரம் என்ன, அவயோகி யாரு, அவயோகி நட்சத்திரம் என்ன, இது எல்லாம் பார்க்கணும். அப்ப அந்த அவயோகி நட்சத்திரத்துல எந்த கிரகம் வந்தாலும் அவயோகம் கண்டிப்பா செய்யும். இப்போ ஒரு நிமிஷம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து மகேந்திரன் நாம யோகத்துல பிறந்திருக்கான். மகேந்திரத்துக்கு திருவாதிரை யோகி நட்சத்திரம், பூராடம் அவயோக நட்சத்திரம். அப்போ உங்க யோகியே அந்த பூராட நட்சத்திரத்துக்கு வரும்போது இதுல கோச்சாரத்துல அது கண்டிப்பா பாதிப்பு தான் செய்யும். நல்லது நடக்க உங்க லக்ன யோகியாவே இருக்கட்டும், லக்ன யோகியாவே இருந்தாலும் அவன் போராட்டத்துக்கு வரும்போது போராட்டத்தின் அதிபதி வந்து அவயோகியா இருக்கிறதுனால அதை செய்ய வேண்டிய நற்பலன்களே உங்களுக்கு செய்யாது. நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு இந்த யோகி தான் வந்து லக்ன யோகி பாகிஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஓஹோன்னு இருக்கும், ஆகான்னு இருக்கும், ஒண்ணும் இருக்காது. யோகி வந்து சாதக தாரையாக இருந்தா, அவயோகி சாதக தாரையாக இருந்தாலும் அந்த சாதக தாரை வந்து வேலை செய்யாதுங்க ஐயா. திதி வார நட்சத்திரத்துக்கு அப்பாற்பட்டது யோகம். புரியுதுங்களா? திதி வார நட்சத்திரம் இதுக்கு அப்பாற்பட்டது யோகம். இதுல ஒன்றை விட ஒன்று வளம். திதி விட வாரம் பெருசு, வாரத்தை விட நட்சத்திரம் பெருசு, நட்சத்திர யோகம் பெருசு, யோகத்தோட கரணம் பெருசு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஆமா, தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா, தெளிவா கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது யோகி அவையை கண்டிப்பா பார்க்கணும். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நான் சக்கையா, சிவகாசி, விருதுநகர் மாவட்டங்க ஐயா. சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மணி நேரம் ஃபுல்லாவே பித்திருக்காரங்களை மட்டுமே பேசணும். இப்போ 9 மணிக்கு அப்புறம் சுக்கிரனை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கேள்வி கேட்டவங்க எல்லாமே மேசம், சிம்மம், துலாம் இதை மச்சுமே வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கனகா மேடம், நீங்க வீடியோ ரெக்கார்டிங்க பூரா நீங்க திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இது வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோமே, இதுல ஓரை தானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓரையை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணலையே இப்ப வரைக்கும். 100% உண்மை. இதுக்கு ஹோரா லக்னம்னு ஒரு கணக்கு இருக்கு, அது தெரியுமா? அவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்க. ஹோரா லக்னம் எப்படி கணிப்பீங்க? அவ்வளவுதான். இப்ப என்ன ஓரையில இப்ப என்ன ஓரை நடந்துட்டு இருக்கிறோம், அவரை அந்த ஓரை அதிபதி தான் இன்னைக்கு இப்போ விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, அவர் எந்த ராசியில வருவாரு, எந்த நட்சத்திரம் பார்த்து வர எப்படி கணிப்பீங்க? ஐயா இப்போ வந்து இப்ப நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரைங்கய்யா. ஆமா. இப்ப வந்து சூரிய ஓரை அப்படிங்கிறது நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு சூரிய ஓரை ஆரம்பிக்குது. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம கார்த்திகை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல மாறிட்டே இருப்பாங்கய்யா. சரி, சொல்லுங்க. அதாங்க ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும், அதுக்கப்புறம் உத்திராடம். ஆமா, இப்படி மாறிட்டே வருவாரு. நட்சத்திர பாதம். ஆமாங்கய்யா. நட்சத்திர பாதம் நட்சத்திர பாதமும் 1 மணி நேரத்தை 9 பிரிச்சுக்க வேண்டியதான். அப்படி எல்லாம் பிரிக்க கூடாது சாமி. இப்ப சுக்கிரவார சாமி அவர் கேள்வி பதில் சொல்லிடுறேன். இப்ப 2வது 20 நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷம் ஐயா, சக்கையிலையா? ஆமா சொல்லுங்கய்யா. 2வது 20 நிமிஷத்துல நம்ம ஓடிட்டு இருக்க வச்சுக்கோங்க. ஆமா, இப்ப 2வது 20 நிமிஷம் ஓடி இருக்குமா? இல்ல லாஸ்ட் இல்ல, ஒரு பேச்சு நம்ம வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு 2வது 20 நிமிஷம்னா கிருத்திக்கு அப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்துடும் இல்லையா? ஆமாங்கய்யா. உத்தர நட்சத்திரம் 20 நிமிஷத்தை 4 பங்கா பிரிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பாதம் வருமா? ஆமாங்கய்யா. அப்ப முதல் 5 நிமிஷத்துல உத்தரம் 1, 2வது நிமிஷத்துல உத்தரம் 2, 3வது நிமிஷத்துல உத்தரம் 3, 4வது நிமிஷம் உத்தரம் 4. ஆமாங்கய்யா. இப்படித்தான் வந்து இதுல ஹோரா லக்னம் எடுக்கணும். சரிங்கய்யா. அந்த ஹோரா லக்னம் எடுத்து ஜாதகமே இல்லாதவங்களுக்கு நீங்க ஈஸியா பலன் அடிச்சு தோற்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு இன்னைக்கு நாள் பூரா ஆதிக்கம் வந்து யாரு? சூரியன் தான் இன்னைக்கு. ஆமாங்கய்யா.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன் 4, அதாவது சூரியன் திசை நடக்குது. ஆமாங்க சூரிய திசையில மத்த கிரகங்களோட புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோ நம்ம. ஆமாங்க புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமாங்க ஆமாங்க இப்ப ஓரைகள் மாறி மாறி வருது இல்லையா? ஆமாங்க. இப்ப சூரிய திசையில சுக்கிர புத்தி, சூரிய திசையில குரு புத்தி, சூரிய திசையில சனி புத்தி, இப்படி நம்ம கொண்டு போய்க்கணும். இது ஒரு கணக்கு இருக்கு. நீங்க சொல்ல கணக்கு 100% உண்மை. இது ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் ஜாதகம் நம்ம பலன் சொல்லும் போது இதை மத்திர வச்சு நீங்க பலன்ல ஜெயிக்க முடியாது. ஐயா இப்போ ஜாதகம் வந்து நம்ம முன் ஜென்மத்தை பற்றி மட்டுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஜோதிட கலையில. இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, இவர் நேத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே கணிக்கிறோம். நாளைக்கு காலையில எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கணும்யா. இந்த ஜோதிடத்தை எப்படி எடுத்துட்டு போறது அடுத்த இடத்துக்கு? இந்த நாளைக்கு என்ன நடக்குங்கிறது கணிப்பு பண்ணா அது திசாபுத்தியை வச்சு கொண்டு, திசாபுத்தி அந்தர்புத்தியை சூட்சம் புத்தியை வச்சு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா பலன் கரெக்டா இருக்குமா ஐயா? கண்டிப்பா வரும். காரணம் என்ன கேட்டா, ஒரு விஷயம், ஒரு திசை, அந்த திசைக்கு திசாநாதனுக்கு புத்திநாதன் அதோட வலிமையானவன். சரிங்க. திசாநாதனோட புத்திநாதன் வலிமையானவன், புத்திநாதனோட சூட்சுமநாதன் அதோட வலிமையானவன். ஆமாங்க. இது வந்து முதல்ல வருஷ கணக்கு வரும், அப்புறம் மாச கணக்கு வரும், அப்புறம் நாள் கணக்கு வரும், அப்புறம் மணி கணக்கு வந்துடும். சரிங்க. இதை நீங்க கணக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து வாக்குவன்மை கண்டிப்பா வேணும். எப்படிங்கய்யா வாக்குப்பளிதம் வேணும். சார் நீங்க ஃபியூச்சரை பத்தி பேசணும்னா ஐயா சொன்ன மாதிரி தசா புத்தி அந்தர சூட்சமம் இப்படிங்க அதை சுற்றி எல்லாமே அதுல போனாலும் அப்ப அதனுடைய அந்த நாள் எல்லாம் கணிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம கோச்சாரத்துல அப்ப கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப அதையும் நீங்க மேட்ச் பண்ணி வச்சுதான் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகம் கேட்கக்கூடியவர்களுக்கு கணிச்சு நம்ம சொல்லணும். அப்ப கரெக்டா அத மேட்ச் ஆகும். சொல்லுங்க என்ன சந்தேகம்? இல்ல சந்தேகங்கள் ஒண்ணுங்களையா, அதை கணிக்கணும். அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஒரு நிமிஷம். இப்போ நீங்க உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்க. சரிங்கய்யா. என்ன உத்தர நட்சத்திரத்துக்கு 3ஆவது நட்சத்திரம் என்ன? உத்தர நட்சத்திரத்துக்கு 3ஆவது நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரங்கய்யா. பேரை சொல்லுங்க, நட்சத்திர பேரை சொல்லுங்க. உத்தரத்துக்கு 3ஆவது நட்சத்திரம் சித்திரை. ஆமாங்க. சித்திரை. உத்தரத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். எதையாவது ஒண்ணு இழப்பாங்க. இல்லையா? அப்படி நம்ம கரெக்ட் புரியுதுங்க நீங்க சொல்றது. ஒரு பொறுமை. அப்போ வந்து இன்னைக்கு வந்து இவன் நம்மகிட்ட வந்திருக்கான், இப்ப நாளாரைக்கு ஒரு இடத்துக்கு போறான், பயணத்தை எச்சரிக்கையா இருங்க, பணத்தை பத்திரமா பாத்துக்கங்க, பொருளை இழந்துடாதீங்க, உங்களுக்கு தேவையான விலாசம் உங்களுக்கு கிடைக்காம போலாம், இது எல்லாமே விபத்து தான். சரிங்க. நீ எதிர்பார்த்து போற ஆள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். சரிங்க. சரிங்க. யாரை நம்பி போனா அந்த நாள் இல்லாம போயிடலாம், எதிர்பாராம வெளியூர் போயிடலாம். சரிங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த விபத்து தாரல் வரும்போது அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா நடக்கும் நமக்கு. நாளைக்குள்ள சொல்லிடலாமா இதை பத்தி? பண்ணிடலாங்கய்யா, பண்ணிடலாங்க. தனத்தாரை சந்திரன் யாரு? அஸ்தம் வந்து தனத்தாரை. நாளைக்கு இந்த பண விஷயப்பட பணம் நடக்கும்பா, லோன் கேட்க போறியா, லோன் கேட்க போ, பேங்க்ல அப்ளை பண்ண போறியா போ, யார்ட்டையும் வட்டிக்கு வாங்க போறியா போ, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி அனுப்பிடலாம். அன்னைக்கு பச்சி படுபச்சியா இருந்தாங்கய்யா. படுபச்சியா இருந்தா எதுவுமே செய்யக்கூடாது. அந்த தனக்காரன் அப்படிங்கிற வேலை செய்ய மாட்டார், எதுவும் வேலை செய்யாது, பஞ்சபட்சிய மீறி எதுவும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல படுபட்சி அன்னைக்கு தனி நாளா இருந்துச்சு வச்சுக்கோங்க. சரிங்கய்யா. தனி நாள் தெரியுமா? தனி நாள் இப்போதைக்கு டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது? எல்லா பஞ்சாங்களையும் போட்டிருப்பான். அதான் போட்டிருப்பாங்க. அது நீங்க டக்குனு இப்ப கேட்டா அது மட்டும் இல்ல, படுபட்சி அன்னைக்கு தனி நாளா இருந்தால் அது அதிகாரபட்சியா வேலை செய்யும்.
அப்படிங்களா? புதுசா இருக்கியா? நான் பஞ்சபட்சி கொஞ்சம் படிச்சிருக்கேன். பட் ஆனா நீங்க தனிய நாள் அன்னைக்கு வேலை செய்யுங்கிறது புதுசா இருக்கு. சரிங்கய்யா, ஓகே. தனிய நாள் முயற்சி பண்ணி அன்னைக்கு பார்க்குறேன். படுபட்சியா இருந்தாலும் அதிகாரமா வேலை செய்யும். அப்படிங்களா? சூப்பர்யா. சரிங்க. சரி. சொல்றல கிரகம் வக்கரமானா சரிங்கய்யா. எது ஒண்ண பலனை பேசுறோம். வக்கர கிரகத்தை பத்தி வக்கரமா பேசும்போது சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமாங்க. அது மாதிரிதான் தனிய நாள் வந்து கண்டிப்பா, அதாவது பஞ்சாங்கத்தோட சூட்சுமங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம ஜோசியம் நல்லா ஜோசிச்சிடலாம். வேற எதுக்கான நம்ம ஓட வேண்டாம். சரிங்க, சரிங்க. சரி, ஓகே. வேற அடுத்த ஆளு, அடுத்த யார் கேக்குறீங்களா? ஐயா வணக்கங்க. இப்ப கடைசியா யாராவது ஒருத்தர் மட்டும் பேசலாம். மணி 10 மணி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா ஒருத்தர் மட்டும் இது பண்ணிக்கலாம். திரும்ப யாராவது ஏதாவது கேட்கணும், ஐயா கிட்ட இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய நம்பருக்கு வந்து இது பண்ணி விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப லாஸ்டா ஒருத்தர் மட்டும் பேசலாம். கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அரியன் பேரு ஐயா. இளங்கோவனா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப வந்து கணிதம் பண்றதுல வந்து பல முறைகள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் குரு வச்சு சொல்லுங்க, சுக்கிரனை வச்சு சொல்லுங்க, லக்னத்தை வச்சு சொல்லுங்க. சில பேர் லக்னமே வேணாங்கிறாங்க, சில பேர் சந்திரனே வேணாங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போது எல்லாரும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வந்து நம்ம ஜாதகம் வரும்போது ஒரு சிக்கலான நிலைமை வரும் பொழுது அந்த ஜாதகத்துல கணிதம் பண்றதுக்கு எந்த முறை எடுத்தா எளிமையாக பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்துல இந்த கருத்தை கொடுங்க ஐயா. ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து அன்னைக்கு உங்க மைண்ட் செட்டை வச்சு நீங்க பண்ணுங்க. நீங்க இது திருக்கணிதமா வாக்கியமா சப்ஜெக்ட் எல்லாம் போக வேண்டாம். சரி. ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கோம், என்ன திசா பத்தி நடக்குது, சரி, அந்த திசைக்கு உண்டான கிரகங்கள் எங்க இருக்கு, சரி, இல்ல ஜாதகமே தப்பா இருக்கா சரியா இருக்கா இல்லையான்னு பிரச்சனை வருது. ஆமா. கண்ணை ஜாதகத்தை தூக்கி ஒரு வாரத்தை வச்சுட்டு, சரி, கோச்சாரத்தை ஒரு கட்டத்துல போட்டுட்டு லக்னம் போடாம சரி, 108க்குள்ள ஒரு நம்பரை சொல்ல சொல்லுங்க. சரி, 108ல ஒரு நம்பர் நீங்களே சொல்லுங்க. சரி. அட சொல்லுங்க ஒரு நம்பரு. ஐயா இப்ப நீங்களே சொல்லுங்கய்யா, அதுக்கு பலன் சொல்லுவாரு. 78. சரி. 78. 78ங்கிறது எந்த நட்சத்திர பாதம்? 108 7. ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. ஒரு ராசியில 9 பாதம் இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப 8 ராசி 72 ஆச்சு. ஆமா. அதுக்கப்புறம் 6 நம்பர் கணக்கு பண்ணுங்க. கேது மூலம் 4 பாதம், பூராடம் 2ஆம் பாதம் வரும். கரெக்டா? சரிங்க. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. பூராடம் 2ஆம் பாதத்தை தனுசுல லக்னமா போட்டு இந்த கோச்சாரத்தை பலந்து சொல்லுங்க. சூப்பரா வரும். சரிங்க ஐயா. நான் சொன்னது உங்களுக்கு நல்லா இருக்கீங்க. அந்த பிரசன்ன முறைப்படியும் இப்படியே பிரசன்னத்தை போட்டு அப்படியும் பலன் சொல்லலாம். நீங்க சொல்றீங்க இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நீங்க கணிதத்துக்கு கேட்டீங்க, நான் சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் வந்தேன். நன்றி. அது நீங்க 12 சோழி போடுங்க, 108 சோழி போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க இப்ப சொன்ன கொஞ்சம் சொன்ன ஹோராலக்கன் எடுத்துக்காங்க, அது எல்லாம் ஓரம் கட்டி எதுவுமே தலையில ஓடல. 108 ஒரு நம்பரை சொல்லியான்னு சொல்லி அந்த நம்பருக்கு உண்டான பாதத்தை எடுத்து அந்த பாதத்துக்கு லக்னத்தை போட்டுட்டு நீங்க பலன் சொல்லுங்க. பலன் கண்டிப்பா நல்லா இருக்கும். சிறப்புங்க. நன்றி. அவன் வர்ற ஹோரை, அவன் சொல்லக்கூடிய மனசுல தோன்ற எண்ணம், இது ரெண்டு தான் ஜோதியமே. நன்றி. நன்றி. ஓகே ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்களா ஐயா? என்னம்மா? ஒரே ஒரு கேள்வி. உங்க எம்டி கேளுங்க. ஓகே, இத லாஸ்டா அதை முடிச்சுக்கலாம். நீ பேச ஆரம்பிச்சீங்க, இதாச்சு சொல்லுங்க. ஐயா ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு ஜெனரலாவே என்னன்னா, நான் நல்லா படிக்கிறேன். பட் எனக்கு எல்லாமே மறந்துருது. சுத்தமா ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. ஒரே ஒரு மாதிரி கோவமா இருக்குது. என்னன்னு தெரியல. என்னமோ தெரியல. ஆனா எனக்கு ஏதோ தடங்களாவே வந்துட்டு இருக்கு ஐயா. அது என்னன்னு தெரியல. இதுக்கு நான் சொல்லிட்டு என்ன பரிகாரம் கவனிக்கல நீங்க? நாட்டரசன் கோட்டையில கம்பர் சமாதிக்கு போங்க. நாட்டரசன் கோட்டை சொன்னீங்க. நான் அதுதான் எனக்கு சரியா கவனிக்கல. அங்க கம்பர் கோவில்ல போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு அங்க வந்து சரஸ்வதி ஸ்லோகம் தமிழ் ஒன்று எதை வேணாலும் சொல்லிக்கோங்க நீங்க. ஓகேங்க ஐயா. நாட்டரசன் கம்பர் கோவில்
கம்பர் சமாதி, கம்பர் கோவில், கம்பரோட சமாதி தான் அது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து மணல் இருக்கும், மணல். அந்த மணலை கொஞ்சம் மணல் எடுத்துக்காங்க, வீட்டுக்கு வந்து டெய்லி ஒரு கடுகளவு மணல் பால்ல போட்டு நைட்டு டெய்லி படுக்கணும், சாப்பிடுங்க. சூப்பருங்க ஐயா. இப்படி ஒரு 10 நாளைக்கு செய்யுங்க. சூப்பருங்க ஐயா. அந்த மணலை எடுத்துட்டு வந்து தினமும் பால்ல போட்டு 10 நாளைக்கு சாப்பிடணும். ஆமா, அது சரிங்க. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுங்கும் போது படிக்காத கூட மேதை ஏறுவாங்க. எனக்கு இது அஸ்ட்ராலஜி ரொம்ப இஷ்டம். அதனால நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏனோ தெரியல, என்ன வந்து இந்த நவகிரகங்கள் எது தடுத்துட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஈஸியாவே ஜாதகத்தை பொறுத்தவரை விதின்னு ஒண்ணு இருந்தா அது விதி விலக்குன்னு கண்டிப்பா ஜோதிடத்திலே உண்டு. சரிங்க. அதே ஜாதகம் விதி விலக்கு இருக்கும். நம்ம விதி விலக்கு யாருமே தேடுறது இல்ல. ஓகேங்க. விதியை பற்றி மாத்திரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். சரிங்கய்யா, சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயா, ஜோதிடர்கள் தன்னை வந்து மேலும் இந்த கர்ம பாதிப்புகள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு மாசம் ஒரு தடவை அல்லது வருஷம் ஒரு தடவை நீங்க புனித நதியில நீராடணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க ஐயா. இன்னும் வேற ஏதாவது ஒரு இது இருக்குங்களாங்க ஐயா? மாசம் நவகிரக சன்னதியில நவகிரகத்துல வருஷத்துக்கு அபிஷேகம் நவகிரகத்தை பண்ண சொல்லிடுறேன். சரிங்க. நவகிரகத்தினோடது அடுத்த வருஷம் ஒரு தடவை புண்ணிய நதிகளை நீராடுறது, மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் வந்து விடுப்பு கொடுத்துட்டு கோவில்களுக்கு சென்று அங்க நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கிறது. இது மாதிரி பண்ணும்போது தெய்வ அனுகூலங்கள் நமக்கு நிச்சயம் உண்டு. எந்த ஒரு இது இருந்தாலும் நம்மள அது வந்து பாதிக்காது அப்படிங்கறத அம்மா முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்காருங்கம்மா. அம்மா முக்கியமா ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய தொகையிலிருந்து ஒரு சிறு தொகை குலதெய்வத்திற்கும் அதையும் உண்டியில் எடுத்து போட்டு வச்சு தனக்கு கல்வி போதித்த குருவுக்கு ஒரு காணிக்கையா செலுத்தி அவரிடத்துல போயிட்டு ஒரு மாதத்திலயோ ஒரு வருடத்துல ஒரு நாள் அவருக்கு குரு காணிக்கை செலுத்த சொல்லியிருக்காங்கம்மா. நன்றிம்மா. கரெக்ட். நல்லா ரீகால் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஓகே ஐயா, இதை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி வழங்குறேங்க ஐயா. இன்னைக்கு சொல் வளமும் பொருள் வளம் என்ன, இன்னைக்கு அமாவாசை காலையில சாப்பிட்டது இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல, வெறும் வயித்தோட உட்கார்ந்துருக்கேன். சாரிங்க. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று மிக அற்புதமாகும் சொல்வளமும் பொருள் வளமும் கொண்டு அறியாமை என்ற இருளை அகற்றி நமது ஜோதிட ஞானத்தில் ஒரு சிறு ஊற்றாக நமக்கு இந்த சிறு மணித்துளிகள்ல வந்து நமக்கு நிறைய தேன்துளி இன்னைக்கு கிடைச்சக்கூடியது வந்து பார்த்தோம்னா தேன்துளின்னு தான் சொல்லணும். பொக்கிஷங்கள் இது எல்லாமே நீங்க எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆன்லைன் இது மாதிரி கருத்தரங்கு பண்ணும்போது தனியா ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல ஐயா இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களும் நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கும் நல்வினைகளும் தீவினைகளையும் பிரிச்சு அவர்களுடைய வாழ்க்கையில மேலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்குள்ளான வழிவகைகள் இன்று அற்புதமான வழங்கிய ஐயா அவர்களுக்கு வந்து நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அடிப்படை வகுப்பு ஜோதிட வகுப்பும் நம்ம இலவசமா வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இதுல யாராவது திரும்ப கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. 9092419992ங்கிற நம்பர். இதுதான் வந்து நம்மளோடது. இன்னைக்கு ஐயா பேசினதனுடைய வீடியோ வந்து நாளைக்கு காலையில நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்துரும். அதை நம்ம குழுல வந்து பகிர்றேன். நீங்க எல்லாருமே மீண்டும் அதை கேட்டு நோட்ஸ் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தி மேலும் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நம்மளுடைய அனைவருடைய சார்பாகவும் மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா உங்களுடைய போன் நம்பர் இன்னொரு தடவை சொல்லிருங்க ஐயா. என்னோட போன் ஐயாவுடைய போன் நம்பர். ஆமாங்க ஐயா. 9999 எல்லாம் எழுதிக்கோங்க. எப்படினாலும் யூடியூப் சேனல்லையும் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவேன். இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்க. 9952354602 9952354602.
இந்த நம்பருக்கு ஐயாவுக்கு கால் பண்ணி பூஜைகள் பண்றதா இருந்தாலும் சரி, அச்சாரங்கள் பண்ண வேணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகங்களோட விளக்கங்கள் ஐயா கிட்ட இருந்து ஒரு சில தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஐயாக்கு கால் பண்ணி கேட்டு அதுக்குண்டான குருதட்சணையை வழங்கி ஐயா கிட்ட உண்டான வழிகாட்டுதல் பெற்றுக்கோங்கிறத கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த குரூப்ல உள்ளவங்க ஏதாவது என்ற விளக்கம் கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன குருதட்சணை தர வேண்டாம். நம்பர் குரூப் போட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா நம்பர் நன்றி நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில இருந்து எங்களுக்காக எதுவுமே சாப்பிடாம எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மீண்டும் இன்னொரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய இதுல மூலியமா அழைச்சு இந்த ஒவ்வொன்றும் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த திதி கர்ண யோகம் அந்த சம்பந்தப்பட்டது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு நாள் உங்களை நாங்க கண்டிப்பா அழைப்போம். நீங்க மீண்டும் எங்களுக்கு வந்து வழிகாட்டணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் இறைவன் சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தோத்து போறோம். அதை நம்ம ஜெயிச்சிடலாம். ஐயா நீங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய பொக்கிஷங்க ஐயா. நன்றிங்க. ஆமா நன்றிமா நன்றிமா, எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றிங்க நன்றி.